அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அண்ணா நூற்றாண்டு நூலகம் வெகு அற்புதமாக தமிழன்னைக்கு பெருமை சேர்க்கும் விதமாக பல்வேறு தமிழ் நூல்களை வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்தும் விதமாகவும் அதை பற்றிய ஆய்வரங்கத்தையும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அண்ணா நூற்றாண்டு நூலகம் செந்தமிழ் சிற்பிகள் என்ற அற்புதமான ஒரு நிகழ்வினை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இந்த நிகழ்விலே செந்தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு பாடுபட்ட அறிஞர் பெருமக்களுடைய தமிழ் பணிகளை அவர்களுடைய நினைவை போற்றும் விதமாக இந்த அறிமுக உரை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்று இந்த நிகழ்வில் தமிழுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு காய்தல் உவத்தல் இன்றி தமிழாய்ந்த செம்மல் மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களின் தமிழ் பணிகள் குறித்த நினைவலைகளை வாசக பெருமக்களாகிய உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே எனக்கு ஒரு நல்வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். ஆக அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய அதிகாரிகள் இந்த சொற்பொழிவினை கேட்பதற்காக வருகை தந்துள்ள அறிஞர் பெருமக்கள் ஆகிய அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியோர்களே, தமிழ் அன்னைக்கு பணி செய்வது என்பது பல விதங்களில் உண்டு. ஒன்று, அற்புதமான காப்பியங்கள், சிற்றிலக்கியங்கள், நூல்கள், நாவல்கள் போன்றவற்றை எழுதி தமிழ் அன்னைக்கு பெருமை சேர்ப்பது. மற்றொன்று, தமிழாய்ந்த அறிஞர்கள் எழுதிய நூல்களுக்கு தன்னுடைய அறிவின் துணை கொண்டு அற்புதமான உரை நூல்களை வரைவது. அடுத்தபடியாக உரை வளத்தையும் நூல் வளத்தையும் செப்பனிட்டு ஆய்வு செய்வது. ஆய்வு செய்த நூல்களை இப்படிப்பட்ட அரங்கிலே அரங்கேற்றுவது. இப்படி பல வகையில் தமிழுக்காக தொண்டாற்றக்கூடிய வாய்ப்புகள் பரவி கிடக்கின்றன. அந்த வகையில் மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் சென்னையிலே தோன்றிய ஒரு அற்புதமான தமிழ் அறிஞர். மிக மிக எளிமையான ஒரு தோற்றம் உடையவர். அவரை பற்றி டாக்டர் மூவா இப்படித்தான் அறிமுகப்படுத்துகிறார். குரல் வடிவம், பளபளக்கும் தலைமை, மண்டை, ஒளி ஆய்ந்த கண்கள், தமிழ் கூறும் உதடுகள், கழுத்திலே தொங்கவிட்ட அற்புதமான துண்டு, முழங்காலுக்கு மேல் மடித்து கட்டிய வேட்டி, காலர் இல்லாத முழங்கால் சட்டை. ஒரு உருவம் வருகிறது என்றால் அது மயிலை சீனி வேங்கடசாமி என்று டாக்டர் மூவா அவர்கள் அவருடைய உருவத்தை நம் கண் முன்னால் கொண்டு வருகிறார். இப்படி மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் செய்த தமிழ் பணி அவரை தவிர அவரை தொடர்ந்து இதுவரை யாரும் செய்யவில்லை. ஏனென்று சொன்னால் உரையாசிரியர்கள் இருக்கிறார்கள், நூலாசிரியர் இருக்கிறார்கள், ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மறைந்து போன தமிழ் நூல்களை தேடி 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 கண்டுபிடித்து அதை செப்பனிட்டு அதிலே இலக்கிய நூல்கள் எது, சிற்றிலக்கிய நூல்கள் எது, இலக்கண நூல்கள் எது, பிரபந்தங்கள் எது, சதக நூல்கள் எது, இசை நூல்கள் எது, கணித நூல்கள் எது, ஓவிய நூல்கள் எது என்று வகை தொகைப்படுத்தி நம்மை விட்டு வழக்கொழிந்த நூல்களில் கிடைக்கக்கூடிய மிச்ச சொச்சங்களை பட்டியலிட்டு சொன்ன ஒரு தமிழறிஞர் இதுவரை தமிழகத்திலே இருந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் மயிலை சீனி வேங்கடசாமியை தவிர அவரை போல் தமிழுக்கு பணியாற்றியவர்கள் இதுவரை யாரும் இல்லை. மயிலை சீனி வேங்கடசாமி வழக்கொழிந்த, வழக்கத்திலே இல்லாத 200 நூல்களை கண்டுபிடித்து மறைந்து போன தமிழ் நூல்கள் என்று 1950 ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த நூலின் வழியாக சற்றேறக்குறைய 1000 செய்யுள்களை தமிழ் கூறும் உலகுக்கு வழங்கியிருக்கிறார். அவரை தொடர்ந்து
இதுபோல இதுவரை இன்னும் மறைந்து போன தமிழ் நூல்களை ஆராய்வதற்கு ஒரு ஆய்வாளர் தமிழ் கூறும் உலகிலே இன்னும் ஒருவர் வரவில்லை, வர வேண்டும். மயிலை சீனி வேங்கடசாமியே தனது மறைந்து போன தமிழ் நூல்கள் இது முழுமையா என்று சொன்னால் இல்லை, இதுவும் குறையுடையது. ஏனென்று சொன்னால் எனக்கும் தெரியாமல் இன்னும் எவ்வளவோ நூல்கள் வழக்கொழிந்து போய்விட்டன. அவற்றையெல்லாம் கண்டுபிடித்து நான் 2ஆம் தொகுதியை வெளியிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் ஊழ் வலியது. அவருடைய வயது நிறைவு பெற்றது. 16/12/1900 மயிலாப்பூரிலே தோன்றிய ஒரு பெருமகனார் தான் நமது மயிலை சீனி வேங்கடசாமி. அதே போல 8/5/1980 தன்னுடைய இன்னுயிரை நீர்த்தவர். மிக சரியாக 80 ஆண்டு காலம் இந்த உலகில் வாழ்ந்திருக்கிறார். 20ஆம் ஆண்டில் தொடங்கிய அவருடைய தமிழ் பணி 80வது வயதில் நிறைவு பெற்றது. அப்படின்னா சற்றேறக்குறைய 60 ஆண்டு காலம் தமிழுக்காகவே, தமிழ் அன்னைக்காகவே திருமணம் கூட செய்து கொள்ளாமல் முழுநேர ஒரு தமிழ் பணியை செய்த, தமிழை காதலித்த ஒரு 80 வயது இளைஞர் யார் என்று சொன்னால் நமது மயிலை சீனி வேங்கடசாமி தான். அவர் செய்த தமிழ் பணிகளை இந்த 1 மணி நேரத்திலே நான் சொல்ல புகுவது என்பது ஒரு கடுகை துளைத்து 7 கடலை உள்ளே புகுத்துவதற்கு சமம் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் அவர் செய்த தமிழ் பணி அளவிட முடியாதது. அவற்றையெல்லாம் வகைத்தொகைப்படுத்தி 1 மணி நேரத்திலே சொல்வது என்பது கடினமான பணிதான். இருந்தாலும் கூட ஒரு பக்கத்தில் அவருடைய தமிழ் பணிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். மயிலை பிறந்த சீனிவாசன் என்பவருடைய 2வது மகன்தான் நமது மயிலை சீனி வேங்கடசாமி. இவருக்கு முன்னால் இவரது அண்ணன் மயிலை சீனிவாசனுடைய முதல் மகன் கோவிந்தராஜன். மயிலை சீனிவாசனுடைய பணி ஒரு மருத்துவர், சித்த வைத்தியர். அவர் தமிழ் நூல்களை ஆய்ந்து அதன் மூலமாக மருத்துவத்தை கற்று மக்களுக்கு பணி செய்தவர் இவருடைய தந்தையார். அப்போ அவர் வீட்டில் என்ன இருக்கும்? சூரணம், லேகியம், மூலிகைகள் இதெல்லாம் தான் இருக்கும். அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் அவர் வீடு ஓலைச்சுவடிகளால் நிறைந்திருந்திருக்கிறது. அவருடைய தந்தை மருத்துவ ஓலைச்சுவடிகள் மட்டுமல்லாமல் அற இலக்கிய நூல்களையும் ஓலைச்சுவடிகளையும் சேமித்து வைத்திருந்திருக்கிறார். அதோடு அல்லாமல் அவருடைய அண்ணன் கோவிந்தராசன் அவர்கள் தமிழ் முழுமையாக கற்றவர், முறையாக கற்றவர், பாடம் கேட்டு கற்றவர். ஆகவே அவர் தன்னுடைய வீட்டிலே தமிழ் போதிக்கக்கூடிய பணியை செய்து கொண்டிருந்தார். மயிலை சீனி வேங்கடசாமி மருத்துவத்தையும் தொடாமல் தமிழையும் தொடாமல் ஒரு போக்கு காட்டி வளர்ந்திருக்கிறார் சிறிய வயதில். ஆனால் ஓய்வாக இருக்கும்பொழுது அந்த மருத்துவ ஓலைச்சுவடிகளையும் அவருடைய அண்ணன் வைத்திருந்த தமிழ் சுவடிகளையும் எடுத்து பார்த்திருக்கிறார். அதிலே ராமாயணம், மகாபாரதம், அறநூல்கள் இவையெல்லாம் இருந்திருக்கிறது. அப்பொழுது அந்த ஓலைச்சுவடிகளை படித்து பார்த்துவிட்டு மயிலை சீனி வேங்கடசாமி அப்படிதான் சொல்கிறார், இதில் எதுவும் எனக்கு புரியவில்லை. இளம் வயதில் அப்படிதான் சொல்லியிருக்கிறார். ஆனால் ஒரு காலத்தில் இந்த அத்தனை ஓலைச்சுவடிகளையும் படித்து இதில் உள்ள செய்திகளை நான் அறிந்து கொண்டு இந்த உலகுக்கு சொல்லக்கூடிய காலம் வரும் என்று அவர் அன்றே திட்டமிட்டு சொல்லியிருக்கிறார். அதை மிக பெருமையாக சொல்கிறார். பிறகு 20 வயது வரும்பொழுது அவர் தந்தையார் அவரை தமிழ் படிக்க விடாமல் கலைக்கல்லூரியிலே சேர்த்து ஒரு ஓவியனாக வர வேண்டும் என்று அவரை ஓவியக் கல்லூரியிலே சேர்க்கிறார். ஓவியக் கல்லூரியில் சேர்ந்தவர் ஓவியத்தை முழுமையாக பயிலாமல் ஓராண்டு காலம் சென்றிருக்கிறார். பிறகு அதிலே அவருக்கு அதிக நாட்டம் இல்லாமல் ஓவியக்கலை பயில்வதில் இருந்து வெளிவந்து விட்டார். ஆனால் அவர் ஓவியத்தை முழுமையாக கற்றிருந்தால் மிகச்சிறந்த ஒரு ஓவியர் நமக்கு கிடைத்திருப்பார். ஆனால் ஒரு ஆய்வாளர் கிடைக்காமல் போயிருப்பார். ஆனால்
ஒரு ஆய்வாளர் கிடைத்ததற்கு காரணம் ஒரு ஓவிய பயிற்சி பெற்றதனால்தான். இவருடைய ஆய்வு உலகத்திற்கு அவர் கற்ற ஓவியம் பயன்பட்டது. எப்படி என்று சொன்னால், பெரியோர்களே, ஒரு கற்சிலை இருக்கிறது என்று சொன்னால், அல்லது கோயில்களில் இருக்கக்கூடிய சிற்பங்களை பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், சிற்பக்கலையில் வல்லுநராக இருப்பவர் மயிலை சீனி வேங்கடசாமி ஒரு நுட்பத்தை இதன் மூலம் சொல்கிறார். ஒரு சிற்பக்கலை வல்லுநராக இருப்பவர் சித்தாந்தத்திலே சிறப்புடையவராக இருக்க வேண்டும். இரண்டாவது, ஆகமம் பயின்றிருக்க வேண்டும். சித்தாந்தமும் ஆகமமும் சேர்ந்தத்தான் சிற்பக்கலை என்று மிகப்பெரிய ஒரு உண்மையை, நுட்பத்தை மயிலை சீனி வேங்கடசாமி சொல்கிறார். நானே இதுவரை அப்படி ஒரு கேள்விப்பட்டதில்லை. ஒரு சிற்பியாக இருப்பவனுக்கு என்ன தெரியும்? ஒரு சிலை வடிக்கத்தான் தெரியும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் கோவிலிலே, கோபுரங்களிலே சிலைகளை எப்படி வடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஆகமத்தினுடைய பிழிவு அந்த சிலைகளில் இருக்கும். வெறுமனே ஒரு சிற்பத்தை வடிக்கக்கூடிய ஒரு காட்சி எந்த கோவிலிலும் இருக்காது. அது சைவமாக இருக்கட்டும், வைணவமாக இருக்கட்டும், புத்தமாக இருக்கட்டும், சமணமாக இருக்கட்டும், எங்கு பார்த்தாலும் ஒரு சிற்பக்கலையின் பின்னால் ஆகமம் இருக்கும், சித்தாந்தம் இருக்கும். அப்படி இவர் ஓவியக்கலைகளை ஆய்வதற்கு முன்னால் சித்தாந்தத்தையும் பயின்றிருக்கிறார், ஆகமத்தையும் பயின்றிருக்கிறார். ஆகவே தான் அவரால் எந்த ஓவியத்தை பார்த்தாலும் அதனுடைய பின்புலமான வரலாற்றை முழுமையாக அவரால் சொல்ல முடிந்தது. அவர் 20 ஆண்டு காலம் கடந்த பிறகு அவர் ஆராய்ச்சி உலகத்திற்கு எப்பொழுது வந்தார் என்று சொன்னால், அவருக்கு திருமணமாகவில்லை. அவருடைய உறவினர் குழந்தைகள், 2 குழந்தைகள் அவர் வீட்டிலே வளர்கிறார்கள். அந்த 2 குழந்தைகளும் 3 வயது ஒரு ஆண் குழந்தை, 1.5 வயது ஒரு பெண் குழந்தை. இந்த 2 குழந்தைகளும் எதிர்பாராமல் இறந்து விடுகிறது. அதுவரை அவர் ஊழை வலிமையாக நாலடியாரிலே படித்திருக்கிறார். ஊழை பற்றி எல்லா அறநூல்களும் பாடுகிறது. ஊழை பற்றி திருக்குறள் இப்படித்தான் சொல்கிறது: ஊழிர் பெருவழி யாவுல. ஊழை விட வலிமையானது இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை என்று சொல்கிறார். அப்படி ஊழை படித்திருந்தவர் இந்த 2 குழந்தைகளும் இறந்த பிறகு அவரால் தடுமாற்றம் இல்லாமல் இருக்க முடியவில்லை. என்னதான் ஊழ் வலியது என்று சொன்னாலும் அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு மிகப்பெரிய இழப்பாக கருதுகிறார். அந்த இழப்பில் இருந்து அவரால் மீள முடியவில்லை. அப்பொழுதுதான் அதர் மாற்று மருந்து என்ன என்று அவர் யோசனை பண்ணி பார்த்தார். வீட்டில் இருந்த புத்தகங்களை ஏதாவது எடுத்து படித்தோமானால் அந்த இழப்பிலிருந்து வெளிவரலாம் என்று நினைத்து புத்தகங்களை தேடி படிக்க தொடங்கினார். அப்பொழுது அவருடைய கையில் முதலாக கிடைத்தது யாப்பெருங்கல விருத்தி என்ற ஒரு இலக்கண நூல். யாப்பெருங்கலம், யாப்பெருங்கல காரிகை என்று 2 இலக்கண நூல்கள். அந்த 2 இலக்கண நூல்களையும் எழுதியவர் அமிர்தசாகரர். அதற்கு உரை எழுதியவர் குணசாகரர். இந்த அமிர்தசாகரும் குணசாகரனும் சமண முனிவர்கள். இவர்கள் இருவரும் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். ஆக ஆசிரியர் மூலநூல் எழுத ஆசிரியனுடைய துணைவராக இருந்த குணசாகரர் அதற்கு உரை எழுதியிருக்கிறார். இந்த குணசாகரருடைய பாதம் திண்டிவனத்திலிருந்து செஞ்சி செல்லும் பாதையில் தேவனூருக்கு அடுத்த விழுக்கம் என்ற கிராமத்தில் ஏரிக்கரை பகுதியில் ஒரு புடைப்பு பாறையில் அந்த குணசாகரருடைய பாதம் இன்றும் அழகாக காட்சி அளிக்கிறது. அதற்கு அங்கு இருக்கக்கூடிய சமணர்கள் ஆண்டிற்கு ஒரு முறை விழா எடுக்கிறார்கள். ஆக குணசாகரர் என்ற உரையாசினுடைய பாதம் திண்டிவனத்திலிருந்து செஞ்சி செல்லும் பாதையில் விழுக்கம் என்ற கிராமத்தில் இன்றும் இருக்கிறது. அந்த யாப்பெருங்கல விருத்தி உரையை படிக்க தொடங்குகிறார். யாப்பெருங்கல விருத்தி உரையில் இருக்கக்கூடிய செய்யுள்களை எல்லாம் படிக்கிறார். ஆனால் அந்த யாப்பெருங்கலைக்கு கிடைத்தக்கூடிய பழைய உரையை படிக்கும் போது அது மேற்கோள்களாக சொன்ன நூல்கள் இவருக்கு புதுமையாக இருக்கிறது. அந்த மேற்கோள் நூல்கள் எங்கு இருக்கிறது என்று தேடி பார்த்தால் மேற்கோள் நூல்கள் கிடைக்கவில்லை. ஒரு பாட்டுக்கு உரை எழுதுறாருன்னு வச்சுங்க, அந்த உரையாசிரியர் பல நூல்களில் இருந்து மேற்கோள் சொல்வார். ஆனால் அந்த மேற்கோள் நூல்கள் இன்று இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. அப்பொழுதுதான் மயிலை சீனி வேங்கடசாமிக்குள் இருந்து ஒரு ஆய்வாளர் தோன்றுகிறார். எப்படி என்று சொன்னால், நமது வீட்டில் செல்வமாக வளர்த்த 2 குழந்தைகள் இறந்து போனது போல் தமிழ் கூறும் உலகில், தமிழ் உலகில் சான்றோர்கள் படைத்த எத்தனையோ நூல்கள் நம்மை விட்டு சென்று விட்டன. அவையெல்லாம் வழக்கொழிந்து போயிருக்கிறது, நம் கையில் கிடைக்காமல் போயிருக்கிறது என்று அவர் வீட்டில்
இழந்த 2 குழந்தைகளை காட்டிலும் தமிழ் உலகில் காணாமல் போன நூல்களுக்காக அதிகமாக வருந்த தொடங்கிவிட்டார். அப்பொழுதுதான் அவருக்குள் பழைய நூல்களை தேடி எடுக்க வேண்டும், எப்படி இந்த நூல்கள் காணாமல் போயிருக்கும் என்று ஒரு ஆய்வு செய்கிறார். எப்படி நூல் காணாமல் போச்சு அதுக்கு ஒரு ஆய்வு செய்கிறார். அப்போ அவர் நூல் எழுதியிருக்கார், முதல் சங்கம் கடை சங்கத்து நூல்கள் இரண்டும் மிகப்பெரிய கடல்கோள்களால் நூல்கள் அழிந்து பட்டன. அப்போலாம் ஓலைச்சுவடி தான். எப்போ கிறித்துவம் நம்முடைய மண்ணில் வந்ததோ பாதிரியார்கள் தொடங்கிய பிறகுதான் ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய நூல்கள் அச்சு வாகனம் ஏறின. அதற்கு கிறிஸ்தவர்களுடைய பணி மிகப்பெரிய பணி. அதற்கு முன்னால் அத்தனையும் ஓலைச்சுவடியில் இருந்தது. புத்தகமாக இருந்தால் ஒரு பிரதியை எடுத்து 1000 பிரதி போட்டு விடலாம். ஓலைச்சுவடி எத்தனை பிரதி எழுத முடியும்? நினைத்து பாருங்கள் பார்ப்போம். ஆக ஓலைச்சுவடியை படியெடுத்தல் என்ற ஒரு பணி அப்பொழுது தொடங்கி இருக்கிறது. அப்பொழுது சாஸ்திர தானமாக ராமாயணம், மகாபாரதம் போன்ற பெரிய காப்பியங்களை தவிர்த்து சிறு சிறு நூல்களை எல்லாம் 10 படி 20 படி எழுதி சாஸ்திர தானமாக வழங்கி இருக்கிறார்கள். அப்படி படியெடுப்பவர்கள் சில இடங்களிலே பிழை செய்து விடுவார்கள். அப்படி மாறியதும் உண்டு. அதை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் ஓலைச்சுவடியிலே ஒற்றெழுத்திற்கு புள்ளி வைக்க முடியாது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, நாம் நூல் தொடங்கும் பொழுது மேலே பிள்ளையார் சுழின்னு ஒன்று போடுறோம் பார்த்தீங்களா? பிள்ளையார் சுழி போடுறோம் பார்த்தீங்களா? அது உண்மையான பிள்ளையார் சுழி இல்லைங்களா? ஓலைச்சுவடியில் எழுதும்பொழுது எழுத்தாணியால் எழுத்துக்கள் வளைந்தும் நீட்டு கோடுகளும் நிறைந்தது தமிழ் எழுத்துக்கள். அப்படி வளைவு எழுத்து எழுதும் பொழுதும் நீட்டு கோடு போடும் பொழுதும் இந்த ஓலை அதற்கு பக்குவமுடையதா என்று ஆராய்ந்து பார்ப்பதற்காக மேலே வளைவும் ஒரு நீட்டு கோடும் போட்டிருக்கிறார்கள். அதை பின்னால் வந்தவர்கள் அது பிள்ளையார் சுழி என்று சொல்லிவிட்டார்கள். ஆக அந்த ஓலை பக்குவமுடையதா என்பதை எழுதி பார்த்திருக்கிறார்கள். அந்த ஓலைச்சுவடியில் தான் படியெடுத்திருக்கிறார்கள். அப்படி யாப்பெருங்கல விருத்தி உரையை படித்தவர் பல நூல்கள் வழக்கில் இல்லாமல் போயிருக்கிறது என்று ஆதங்கப்பட்ட பிறகுதான் நூல்களை எல்லாம் தேடி 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 அலைந்திருக்கிறார். அப்படி ஓலைச்சுவடிகள் சாஸ்திரதானமாக கொடுக்கப்பட்டது போக மிச்ச நூல்கள் வழக்கொழிந்து போயினவே என்று ஆதங்கப்பட்டிருக்கிறார். அதன் பிறகு அவர் முதலாக ஆய்வு செய்தது சென்னை கிறித்துவ கல்லூரியிலே சர்க்குணர் என்ற ஒரு மிகப்பெரிய பேராசிரியர் தமிழறிஞர் இருந்திருக்கிறார். அவர்தான் இவருக்கு குருவாக முதலில் இருந்திருக்கிறார். மனதில் பட்டதை தெளிவாக பேசி தெளிவாக எழுந்து இவருக்கு ஊக்கப்படுத்தியவர் சர்க்குணர். சர்க்குணர் ஒரு மிகப்பெரிய கூட்டத்திலே கிறிஸ்துவர்களின் தமிழ் பணி என்ற தலைப்பிலே பேசியிருக்கிறார். மிகப்பெரிய உரை. அதை கேள்விப்பட்ட பிறகுதான் கிறிஸ்துவமும் தமிழும் என்று ஒரு நூலை எழுத வேண்டும் என்று ஒரு உந்து சக்தி இவருக்குள் தொடங்கி இருக்கிறது. அப்படி கிறிஸ்துவர்களுடைய தமிழ் பணி எங்கு தொடங்குகிறது என்று சொன்னால் பாதிரியார்கள் எவ்வாறு நூல்களை அச்சு வாகனம் ஏற்றினார்கள் என்பதிலிருந்து தொடங்குகிறது. ஆனால் உண்மையில் அதையும் கூறுகிறார். தமிழுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருந்த போதும் கூட மிகையாக என்ன எண்ணம் இருந்தது என்று சொன்னால் அவர்களுடைய சமயத்தை மக்களுக்கு போதிக்க வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில்தான் ஓலைச்சுவடிகளை அச்சுவாகனம் ஏற்றினார்கள் என்று அதையும் கூறுகிறார். அப்படி கிறிஸ்துவமும் சமணம் தமிழும் என்ற நூலை எழுதிய பிறகுதான் அவருடைய நண்பர்கள் எல்லாம் அருமையாக நூல் எழுதியிருக்கிறாய், நீ பௌத்தமும் தமிழும், சமணமும் தமிழும், சைவமும் தமிழும் என்ற நூல்களை எல்லாம் சமயமும் தமிழும் என்ற நோக்கிலே நீ தொகுத்து வழங்க வேண்டும் என்று அவருக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள். அதன் பிறகுதான் அவர் பௌத்தமும் தமிழும் என்று ஒரு நூலை எழுதுகிறார். பௌத்தத்தை பற்றிய நூல்கள் தமிழிலே மிகவும் குறைவு. புத்தருடைய வாழ்க்கை வரலாறுகள், அவருடைய குறிக்கோள்கள், கோட்பாடுகள் அவற்றையெல்லாம் தொகுத்து புத்தருடைய வாழ்க்கை வரலாறாக தொடங்குகிறார். அதிலே புத்தருடைய கோட்பாடுகளை 3 விதமாக சொல்கிறார். 4 வாய்மைகள், 4 வாய்மைகள், 8 கண்மங்கள், 12 சமாதானங்கள். இதன் அடிப்படையில் தான் அந்த புத்தருடைய கதைகளை அவர் எழுதியதாக மயிலை சீனி வேங்கடசாமி சொல்கிறார். மற்றும் ஒன்று, எந்த சமய தலைவர்களாக இருந்தாலும் மீவியல் புனை உடையவர்களாக படிப்பது, வடிப்பது, எழுதுவது அந்த சமய கணக்கர்களுடைய வழக்கம். இப்போ உதாரணமாக ராவணன் எடுத்துக்கிறோம், 10 தலை இல்லைங்களா? ராமனுடைய சிறப்பை சொல்கிறோம், முருகருடைய சிறப்பை சொல்கிறோம், விநாயகருடைய சிறப்பை சொல்கிறோம்.
இப்படி சமணத்தில் பௌத்தத்தில் யாராக இருந்தாலும் அந்த தலைவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு சக்தி இருப்பதாக படைப்பது இயல்பு. அவற்றை எல்லாம் தொகுத்து புத்தருடைய இயற்கையும் அவருடைய மீவியலையும் தொடர்ந்து எழுதுகிறார். இதில் முக்கியமான நூல் புத்த ஜாதக கதைகள். இதுவரையிலையும் ஜாதக கதைகளை தொகுத்து எழுதினவர் மயிலை சீனி வெங்கடசாமி தான் சார். அந்த பௌத்தத்தில் ஜாதக கதைகள் மூலமாக என்ன சொல்ல வர்றாருன்னா, பௌத்தத்தினுடைய குறிக்கோள்கள் கோட்பாடுகள் எல்லாம் அந்த பௌத்த ஜாதக கதையில் வருது. அந்த பௌத்த ஜாதக கதைகளை படிச்சிங்கன்னா பௌத்தம் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பௌத்தமும் சமணமும் சமகாலத்தில் தோன்றியது. என்ன சார் பௌத்தத்துக்கும் சமணத்துக்கும் வித்தியாசம்? புத்தருடைய கோட்பாடுகள் என்ன, சமணருடைய கோட்பாடு என்ன? இது நம்ம மகாவீரர் தான் சமணத்தை தோற்றுவித்தார்னு சொல்கிறோம். இல்லை, அதுக்கு முன்னாடி ரிஷப தீர்த்தங்கரர் தொடங்கி 23 தீர்த்தங்கள் இருந்திருக்கார். 24வது தீர்த்தங்கரர் தான் பகவான் மகாவீரர். அப்போ கிமு 3ஆம் நூற்றாண்டில் இந்த 2 மதங்களும் சமகாலத்தில் தோன்றியதுன்னு சொல்கிறோம். பௌத்தத்துக்கும் சமணத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால், பௌத்தம் கொல்லாமையை வலியுறுத்துகிறது, சமணமும் கொல்லாமையை வலியுறுத்துகிறது. ஆனால் பௌத்தம் புலால் உண்ணாமையை ஏற்றுக்கொள்கிறது, சமணம் புலால் உண்ணாமை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இதுதான் வித்தியாசம். புலால் உண்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை, புலால் உண்ணக்கூடாது சார். பௌத்தம் கொல்லக்கூடாது, புலால் சாப்பிடலான்னு சொல்லிடுச்சு. சமணம் கொல்லவும் கூடாது, புலாலும் உண்ணக்கூடாது. சரிங்களா? இதுதான் 2. அதுதான் திருக்குறளில் பார்த்தீங்கன்னா, கொல்லான் புலால் மறுத்தானை கை கூப்பி எல்லா உயிரும் தொழும். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க அந்த திருக்குறள் ஆசிரியர். எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, அப்படி கொல்லாமல் வாழறவனை பார்த்தா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் கை தொழும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி பௌத்தத்தை பற்றி நூல்களை எல்லாம் தொகுத்து வழங்கியவர். அதன் பிறகு ஒரு 4 ஆண்டுகள் அந்த பௌத்தமும் தமிழும் நூலை எழுதி முடிச்சிட்டார். காஞ்சிபுரம் பக்கத்தில் திருப்பருத்தி குன்றம்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கே சமண கோவில்கள் இருக்கு. அப்போ இவர் பௌத்தமும் தமிழும் எழுதின பிற்பாடு சமணமும் தமிழும் நூல் எழுத போறேன்னு சொன்னார். அவருடைய நண்பர்கள் கேட்டாங்க, இப்போதான் நீ பௌத்தமும் தமிழும் எழுதுன, அப்புறம் என்ன சமணமும் தமிழ்னு ஒரு நூல் எழுதுற? கற்றறிந்தவர்களே அவரை கேள்வி கேட்டிருக்க, பௌத்தம் வேற சமணம் வேறவான்னு அவரை கேள்வி கேட்டிருக்காங்க. அவர் ஆச்சரியமா சொல்றார். இப்போ கற்றறிந்தவர்களுக்கே பௌத்தத்துக்கும் சமணத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருந்திருக்காங்கன்றார். திருப்பருத்தி குன்றத்தில் ஒரு பௌத்த கோயில் இருக்கேன்னு அவரை கேட்டிருக்காங்க. ஐயோ, அது பௌத்த கோவில் இல்லை, அது ஒரு சமண கோவில் அவர் சொல்லியிருக்கார். காஞ்சிபுரத்தில் திருச்சினப்பள்ளி அப்படின்னு அங்கே இருந்திருக்கு. அப்போ காஞ்சிபுரம் சைவம் வைணவம் சமணத்துக்கு மிகப்பெரிய ஒரு தலைமை இடமா இருந்திருக்கு. அந்த காலத்தில் எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் இல்லை, சமய போர் இல்லை, சமய பேதம் இல்லை, எல்லாரும் சகோதரத்துவமாக வாழ்ந்திருக்கிறார்கள். பக்தி இலக்கியம் தொடங்கிய பிறகுதான் மிகப்பெரிய சமண போர்கள் சமய போர்கள் எல்லாம் நடந்திருப்பதாக மயிலை சீனி வெங்கடசாமி சொல்கிறார். அப்படி அவர் பௌத்தமும் தமிழும் எழுதி முடித்த பிறகு சமணமும் தமிழும் என்று ஒரு நூலை எழுதுகிறார். அதில் சமணம் எப்படி இந்த தமிழ்நாட்டிற்கு வந்தது, சமணர்களுடைய கொள்கை என்ன, சமணருடைய கோட்பாடுகள் என்ன, சமணர்கள் இன்னும் இங்கு இருக்கிறார்களா, சமணர்கள் எப்பொழுது சிறப்பாக இருந்தால் எந்த மன்னர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்தார்கள், எப்பொழுது சமணம் இந்த பூமியிலிருந்து வீழ்ந்தது, சமணத்துடைய எச்சங்கள் இன்னும் எங்கு இருக்கிறது, இவற்றையெல்லாம் பட்டியலிட்டு சமணமும் தமிழும் என்று ஒரு அற்புதமான நூலை எழுதியிருக்கிறார். சமணமும் தமிழும் என்று ஒரு நூலை எழுதியிருக்கார். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான இடங்கள். சமணம் 2 அறங்களை சொல்லியிருக்கிறதாம். மயிலை சீனி வெங்கடசாமி பதிவு பண்ணுறார். ஒன்று இல்லறம், மற்றொன்று துறவரம். இல்லறத்தாருக்கு என்று சொல்லக்கூடிய விரதங்கள் அணுவிரதங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். துறவரத்தாருக்கு என்று சொல்லக்கூடிய விரதங்களை மகாவிரதங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ சமண துறவிகள் எப்படி இருப்பாங்க, அவர்களுடைய ஒழுகுறாள்கள் என்ன, அவர்கள் எப்படி உணவு ஏற்பார்கள், அவருடைய கோட்பாடுகள் என்ன, அவங்க எங்கே வாழ்ந்தாங்க, எந்த மலை குகைகளில் வாழ்ந்தாங்க, அதெல்லாம் பதிவு செய்திருக்கார். சமணனுடைய நூல்கள் என்னென்ன, சமணனுடைய சிற்றிலக்கியங்கள் என்னென்ன. உங்களுக்கு தெரியுமா, பள்ளி என்ற சொல் சமணர்கள் கொடுத்ததாக அவர் குறிப்பிடுறார். ரொம்ப ஆச்சரியமாக நுட்பமாக பேசியிருக்கார். ஏன் சார் இந்த மயிலை சீனி வெங்கடசாமி பௌத்தமும் தமிழும் கிறிஸ்துவமும் தமிழும் சமணமும் தமிழும் எழுதியிருக்கிறாரு? இதில் முதல்ல மயிலை சீனி வெங்கடசாமி அவருடைய குணங்கள் மனங்கள் எப்படி மாறிச்சுன்றதுக்கு சொல்கிறாரு. அவர் பகுத்தறிவாதியாக இருந்திருக்கிறார். ஏறக்குறைய சமய மறுப்பு கோட்பாடோடு வாழ்ந்திருக்கார்.
அதோடு அல்லாமல் திராவிடன் பெரியாருடைய நூல்களில் உதவி ஆசிரியராக இருந்திருக்கார், கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். அதில் ஒரு குறிப்பு சொல்கிறார், தமிழர்கள் கோவில், பூசைகள், வினைகள், விதிகள் போன்றவற்றிலெல்லாம் மூழ்கி விடாமல் எதை எடுத்தாலும் அதை தன்னுடைய பகுத்தறிவின் மூலமாக ஆய்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு வாதத்தை வைக்கிறார். எதன் பின்னாலும் போகாதீர்கள், எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அதை தன்னுடைய பகுத்தறிவோடு சிந்தனை செய்யுங்கள் என்று பேசியிருக்கிறார். பின்னால் பெரியாருடைய நட்போடும் பழகியிருக்கிறார். அப்பொழுதுதான் இவர் ஏன் பௌத்த சமணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்பதை குறிப்பிடுகிறார். மயிலை சீனி வேங்கடசாமியை குறிப்பிடுகிறார். அந்த இரண்டு மதங்களும் இறை வழிபாட்டுக்கு எதிரானது, ஆகவே அந்த இரண்டு மதங்களை பற்றி நான் அதிகமாக ஆய்ந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த சமணமும் பௌத்தத்தில் இன்னொரு வார்த்தை சொல்கிறார். என்னென்னா, சமணர்களுடைய கற்கோவில்களை, சமணர்களுடைய இலக்கியங்களை, சமணருடைய தடயங்களை அழித்தொழிப்பு செய்யக்கூடிய பணிகள் நடந்திருக்கிறது. ஒன்று மாற்றப்பட்டுள்ளது, இல்லது மறைக்கப்பட்டுள்ளது. ஆக அந்த உண்மையை கொண்டு வருவதற்காக நான் சமணமும் தமிழும் என்ற நூலிலே மிகுந்த அக்கறையோடு நான் ஆய்வு செய்திருக்கிறேன் என்று சொல்கிறார். கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் அவர் சமணமும் தமிழும் என்ற இந்த ஒரு நூலுக்காக அவர் உழைத்திருக்கிறார். இதற்காக அவர் நாங்குநேரி வரை சென்றிருக்கிறார். மதுரையை சுற்றி 8 மலைகளிலே சமண திருமேனிகள் இருப்பதை ஆய்வு செய்திருக்கிறார். இந்த நூலுக்காக அவர் தரவுகளோடு தன்னுடைய ஆய்வை முன்வைக்கிறார். இவருடைய ஆய்வு கோவில்களை பற்றி இருக்கிறது, இலக்கியங்களை பற்றி இருக்கிறது. அதோடு அல்லாமல் கற்படுக்கைகளை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார், செப்பேடுகளை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார். கற்றளிகளில் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகளை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார். வந்தவாசி பக்கத்தில் இருக்கக்கூடிய தெல்லாரில் ஒரு ஈஸ்வரன் கோவில் இருக்கிறது. அங்கே ஒரு கல்வெட்டை இவர் முழுமையாக ஆய்வு செய்து அதை தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார். அஞ்சினார் புகலிடம் என்று ஒன்றை சமணர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்களாம். சமணர்கள் தானங்களை 4 வகையாக சொல்கிறார்களாம். அபயதானம், ஆகார தானம், ஔஷத தானம், சாஸ்திர தானம் என்று. அப்போ அபயதானம் என்பதற்கு தான் அஞ்சினார் புகலிடம் என்று ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து அந்த இடத்தில் வந்து தங்குபவர்களுக்கு தேவையான உணவு, உடை அத்தனையும் கொடுத்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று அதற்காக நிலங்களை வழங்கி இருக்கிறார்கள். அதற்கான கல்வெட்டு தெல்லார் கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு ஈஸ்வரன் கோவிலில் கண்டெடுத்திருக்கிறார். இப்படி இவர் தமிழுக்காக, தமிழ் இலக்கியங்களுக்காக கல்வெட்டுகளின் முகட்டில் ஏறி ஆய்வு செய்திருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தமிழறிஞர். சற்றேறக்குறைய 200 கல்வெட்டுகளை ஆய்வு செய்திருக்கிறார். 17 கோவில்களுக்கு சென்று கோவில்களில் இருக்கக்கூடிய ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். இப்படி இவருடைய ஆய்வு தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சரி, தமிழ் நூல்களை ஆய்வு செய்திருக்கிறார், சமயங்களை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார். இதோடு இவருடைய ஆய்வு முடிந்து விட்டதா என்று சொன்னால் மன்னர்களை பற்றியும் ஆய்வு செய்திருக்கிறார். சேரன் செங்குட்டுவன் அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோடு தொடர்புடைய ஒரு காப்பிய புலவருடைய பெயர் இருக்கிறது. சேரன் செங்குட்டுவனுக்கும் சிலப்பதிகாரத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. என்ன தொடர்புங்க ஐயா? யாருக்காவது நினைவு வருதா? கண்ணகி கோயில். நீங்க என்ன தம்பி? சேரன் செங்குட்டுவனும் சிலம்பை இயற்றிய இளங்கோவடிகளும் அண்ணன் தம்பிகள். ஆகவே அவர்கள் இருவரை பற்றியும் அதிகமாக ஆய்வு செய்திருக்கிறார். கண்ணகி கோவிலை பற்றி அதிகமாக ஆய்வு செய்திருக்கிறார். சேரன் செங்குட்டுவன் தான் முதலாக கற்பு என்ற ஒன்றையும் கற்பு கடவுள் என்ற ஒரு செயல்பாட்டையும் கொண்டு வந்ததாக அவர் கூறுகிறார். கற்புக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு அரசனாக சேரன் செங்குட்டுவனை குறிப்பிடுகிறார். ஆகவேதான் கண்ணகிக்கு கற்றளி எழுப்பினான். சேரன் தம்பி கண்ணகிக்கு சொற்கோவில் ஏற்றினான். சேரன் கண்ணகிக்கு கற்கோவில் எழுப்பினான். இமயத்திலிருந்து கல் கொணர்ந்து சேரன் இயம்பிய, இயற்றிய, கட்டுவித்த கற்கோவில் இன்று இருக்கிறதோ இல்லையோ தெரியாது. ஆனால் சேரன் தம்பி கண்ணகிக்காக எழுப்பிய சொற்கோவில் இன்றும் நம்முடைய அத்தனை பேருடைய கைகளிலும் சிலம்பாக ஒலிக்கிறது.
ஆக கற்கோவிலை காட்டிலும் சொற்கோவில் காலத்தால் அழியாமல் நிற்கிறது. அப்படி சிலம்பை வைத்துக் கொண்டு ஆராய்ச்சி செய்திருக்கிறார். சிலம்பினுடைய காலம் என்ன என்று ஆய்வு செய்திருக்கிறார். இந்த சிலப்பதிகாரத்தை பற்றி ஆய்வு செய்த பிறகுதான் இருண்ட காலம் என்று தமிழகத்திலே குறிப்பிடக்கூடிய களப்பிரர்கள் காலத்தை பற்றி ஆட்சி செய்திருக்கிறார். ஏன் தமிழகத்திலே இருண்ட காலம் என்று ஒன்றை குறிப்பிடுகிறார்கள்? அது வரலாற்று பிழை என்று சொல்கிறார். இருண்ட காலம் என்ற ஒன்று தமிழகத்திலே இல்லை என்று குறிப்பிடுகிறார். ஏனென்று சொன்னால் சைவ வைணவத்தை தாண்டி பௌத்த சமண நூல்கள் அப்போ அந்த காலத்திலே மிகுதியாக தோன்றியது. சமணமும் பௌத்தமும் அரசர்களால் எழுச்சி பெற்று நின்றது. வடவேங்கடம் தொடங்கி கன்னியாகுமரி வரை இந்த இரண்டு மதங்களும் கோலேச்சியதனால் தங்களுடைய மதங்கள் முன்னேறவில்லையே என்ற ஒரு சூழ்நிலையினால் அப்படி பெயரித்து விட்டார்கள், அறியாமையினால் என்று சொல்கிறார். இந்த களப்பிரர்கள் காலத்தில் தான் பெருங்கதை தோன்றியது, சிந்தாமணி தோன்றியது, 14 கீழ்கணக்கு நூல்கள் தோன்றின, பல உரை நூல்கள் தோன்றின. ஆகவே இதையெல்லாம் பார்க்கும் பொழுது களப்பிரர்கள் காலம் இருண்ட காலம் அல்ல, அது தமிழுக்கு ஒரு செழுமையான காலம், ஒரு விடியற் காலம் என்று மயிலை சீனி வேங்கடசாமி தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார். இருண்ட காலத்தை தமிழுக்கு விடியற் காலமாக மாற்றி ஆய்வு செய்தவர் மயிலை சீனி வேங்கடசாமி. நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு, அதாவது தமிழில் மிகச்சிறந்த ஆய்வாளர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். நான் மயிலை சீனி வேங்கடசாமியை எப்படி வியக்கிறேன் என்று சொன்னால், எந்த விதத்திலும் சமய கணக்கர் வழி ஆய்வு செய்யாமல் தமிழ் வழி ஆய்வு செய்திருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஆய்வறிஞர். அதோடு அல்லாமல் சில சொற்களுக்கு ஆராய்ச்சி செய்திருக்கிறார், சொல்லாய்வு செய்திருக்கிறார். சொல்லாய்வு எப்படி நடந்தது என்று சொன்னால், சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சொற்களுக்கு என்ன பொருள் சொல்லாய்வு செய்திருக்கிறார் சார். தொல்காப்பியத்தில் ஒரு நூற்பா அதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப ஒரு நூற்பா நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஐயர் யாத்தனர் கரணம் என்பதற்கு தமிழ் கூறும் உலகம் ஒரு தவறான புரிதலோடு தான் உரை எழுதியிருக்கிறது. ஆனால் அது அல்ல என்று மறுத்து தன்னுடைய ஆய்விலே ஐயர் யாத்தனர் கரணம் என்பதற்கு ஒரு புது விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் தன்னுடைய ஆய்வு நூலில். அதற்கு அடுத்தது ஒரு பாட்டு சொல்றேன். கொங்குதேர் வாழ்க்கை அம்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெழிய நட்பின் அறிவையற்று செறிவை கூந்தலின் அறியவும் உளவோ நீ அறியும் போய். இதில் யாரை சார் கூப்பிடுறாரு சாட்சிக்கு? தும்பியை கூப்பிடுறாரு. தும்பிக்கு என்ன ஒரு அடைமொழி போடுறாரு? அஞ்சிரை தும்பி. அது என்ன சார் அஞ்சரை தும்பினா என்ன? கிருமி லேயரா? நீங்க என்ன தம்பி சொல்றீங்க? அஞ்சரை தும்பி. அருமை 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 சார், நீங்க சொல்றதையும் நான் ஏத்துக்கிறேன். இருந்தாலும் மயிலை சீனி வேங்கடசாமியை நல்லா படிச்சாரோ என்னன்னு தெரியல, அவர் சொன்ன அதே அர்த்தத்தை தம்பி சொல்லியிருக்காரு. அழகிய இறகுகளை வண்ணங்களை உடைய தும்பிக்கு அஞ்சிரை தும்பி என்று பெயர். சீனி வேங்கடசாமி சொல்றார். இது அம்சிரை தும்பின்னு ஒரு பாட்டில் வருது, அஞ்சரை தும்பின்னு ஒரு பாட்டில் வருது. அஞ்சிரை தும்பி தான் சரியான வார்த்தை, சார் சொன்னது தான் கரெக்ட். அஞ்சிரை தும்பி தான் அவர் எழுதியிருக்கிற புத்தகத்துக்கு பெயரே அஞ்சிரை தும்பி. அப்படி அந்த பெயரில் ஒரு நூல் எழுதியிருக்காரு. எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்க சார். அப்படின்னா என்னன்னா, உள்ள இலக்கிய சங்க இலக்கியத்துக்குள்ள இருக்கிற சொற்களை எடுத்துட்டு அதுக்கு என்ன அர்த்தம் தேடி கண்டுபிடிச்சிருக்காரு சார். நாகம்னா என்ன சார்? நாகம்னா என்ன? பாம்பு. ஆனால் நாகம்ன்ற சொல்லுக்கு யானைன்னு ஒரு பொருள் இருக்கு. சிந்தாமணியில் எழுதியிருக்காரு. நாகம்னா அந்த சொல்லுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா யானைன்னு எழுதியிருக்காரு. அப்படி நமக்கு தெரியாத நேர் எதிரான சொற்கள் எல்லாம் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு சொற்களையும் எடுத்துக்கொண்டு அந்த சொற்களை ஆய்வு செய்து நூல் எழுதியிருக்கிறார். ஆச்சரியமான விஷயம் பாருங்க. சொல்லாய்வு அதுக்கு பெயர். அதோடு இல்லாமல் சமண இலக்கியங்களில் அழிந்து போன நூல்களில் பாதி கிடைச்சிருக்கிற நூல்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சிருக்காரு சார். உதாரணமாக பெருங்கதை முழுமையாக கிடைக்கல,
வளையாபதி முழுமையாக கிடைக்கல, நீலகேசியில் 11வது சர்க்கும் கிடைக்கல. இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. குண்டலகேசி அதில் பாதி கிடைக்கல, அதை தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. ஐம்பெரும் காப்பியங்கள் அதில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, இரட்டை காப்பியம் நமக்கு தெரியும். சிலம்பு, மணிமேகலை, ஜீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இதில் சிலம்பு, சீவக சிந்தாமணி, வளையாபதி இது 3 சமண நூல். மற்ற 2 நூல்களாகிய மணிமேகலையும் குண்டலகேசியும் பௌத்த நூல். இந்த குண்டலகேசின்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கார் சார். இதில் பௌத்த நூலில் எப்படி அதுக்கு குண்டலகேசின்னு பெயர் வந்தது? இப்போ உதாரணமாக தருக்க நூல்களுக்கு பேர் கேசின்னு முடியும். நீலகேசி, குண்டலகேசி, அஞ்சனகேசி, காலகேசி, இப்படி கேசி என்று முடிகிற நூல்கள் எல்லாம் தருக்க நூல்கள். அதில் இந்த குண்டலகேசிக்கு ஒரு வரலாறு சொல்கிறார், யாரும் சொல்லாத ஒரு வரலாறு, எப்படி குண்டலகேசின்னு பெயர் வந்ததுன்னு. அப்போது ராஜகிரகம்னு ஒரு நாடு, ராஜகிரகம்னு ஒரு நாடு. அந்த நாட்டில் ஆட்சி செய்திருக்கக்கூடிய மன்னனுக்கு அஞ்சிரை என்ற ஒரு பெண் இருந்தார். அந்த பெண்ணு பால்கனியில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கொலைப்படக்கூடிய ஒரு குற்றவாளியை அழைச்சிட்டு போகிறாங்க கொலை களத்துக்கு. அந்த புறத்தில் இருந்து பார்க்குறான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு பார்க்கும் பொழுது திடீர்னு அவனுடைய கட்டழகில் மயங்கிடுறான். பாருங்க காதல் எப்படி வருது பாருங்க. ஒரு கொலை குற்றவாளி அவனை கொலை களத்துக்கு அழைச்சின்னு போறாங்க விலங்கிட்டு. அப்பொழுது அரசன் மகள் மேல இருந்து பார்க்கிறா. அப்பொழுது அவளுக்கு அவன் மீது காதல் வருகிறது. நினைச்சு பாருங்க பார்ப்போம். அந்த காதலை போய் நேரா தன்னுடைய அப்பா கிட்ட சொல்றா. அப்பா என்ன பண்ணுவார், ஒரே மகள், மறுக்க முடியல, ஆசைப்பட்டவனே திருமணம் பண்ணி வைக்கணும்னு அந்த கொலை குற்றவாளியை விடுதலை பண்ணி அழைச்சிட்டு வந்து அவனுக்கு நல்வனைப்படுத்தி அவனுக்கு ஒழுங்கெல்லாம் பண்ணி அவனை மாப்பிள்ளை மாதிரி ஆக்கி அவனுக்கு நல்ல நாளில் ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறார். இது நடக்குமா சார்? நீங்கள் நினச்சி பாருங்க பார்ப்போம். நடக்குது திருமணம். திருமணம் நடந்த பிற்பாடு கூடல் நடக்கும் இல்லையா? கல்யாணம் ஆன பிற்பாடு ஒரு அன்புக்கு சில நேரத்தில் மாறும் இல்லையா? அப்படி சின்ன கோபம் வரும்போது அந்த பெண்ணு சொல்லிடுறா, நீ என்ன இருந்தாலும் கல்வன் தானே அப்படின்னு சொல்லிடுறா. அவனுக்கு கோபம் வந்துருச்சு. இதை பழி தீக்கணும்னு முடிவு பண்ணுறான். இது ஒரு சினிமா படமாக வந்திருக்கு. அந்த என்ன படம் நீங்கள் சொன்னீங்கன்னா சிறப்பு. இதே கதையை படமாக எடுத்திருக்காங்க. அப்போது அவன் பழி தீக்கணும் இவ்வளோன்னு நினைக்கிறான். என்ன இருந்தாலும் நம்மளை கல்வன் சொல்லிட்டாலே அப்படின்னு. இவன் இவ்வளவு பெரிய ஒரு அரசன் பெண்ணு நம்மளை காதலிச்சாலே, நம்மளை மனைவியை கணவனாக ஏற்றுக்கிட்டாலே அவன் பெருசாக நினைக்கல. கல்வன் சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கோவம் தாங்கலை சார். இவன் என்ன பண்ணுறான், ஒரு பிளான் பண்ணுறான். பிளான் பண்ணி என்ன பண்ணுறான், வா நம்ம ஒரு மலையை போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி மலைக்கு அழைச்சின்னு போகிறான். வாராய் நீ வாராய், போகுமிடம் வெகு தூரம் இல்லை, வாராய் அப்படின்னு ஒரு பாட்டு பாடி அழைச்சின்னு போவான் தெரியுங்களா? மலைக்கல்லன். அப்படி உச்சிக்கு அழைச்சின்னு போயிட்டான். அழைச்சிட்டு போன உடனே அப்போ சொல்கிறான் சார் அவன் பிளானை, நான் எதுக்கு ஒன்று அழைச்சிட்டு வந்தேன் தெரியுமா? இப்போ ஒன்று இந்த மலையிலேருந்து தீர்த்து கட்ட போகிறேன், என்னையா கல்வன் சொன்னேன் அப்படின்னு அவன் பிளானை ஓப்பன் டிக்ளேர் பண்ணுறான் சார். அப்போ தான் அந்த பெண் உஷாராயிடுறா. ஆஹா அப்படின்னு உடனே அவன் ஒரு பிளான் பண்ணுறான். அவன் என்ன பண்ணுறான், இங்கே பாரு, நிலையாமை, இளமை நிலையாமை, செல்வம் நிலையாமை, யாக்கை நிலையாமை, எப்பயா இருந்தாலும் என் உயிர் போக தான் போகுது. ஆனால் ஒன்றா கூட வாழ்ந்தது புனிதமான நாள். உன்னை நான் கல்வன் சொன்னதுக்காக நீ என் மேலே கோவப்பட்டிருக்கலாம், நான் அதுக்கு மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேன். இருந்தாலும் உன்னால் நான் உயிர் விடுறத கூட நான் பெருமையாக நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வேண்டுகோள், உன்னை ஒரு 3 முறை வளம் வந்துடுறேன், அதுக்கு மட்டும் நீ எனக்கு ஒப்புதல் தரணும். ரைட் அப்படின்ட்டான். இவ வணங்குற மாதிரியே ஒரு 3 ரவுண்டு வந்தா. 2வது ரவுண்டு முடிகிற நேரத்தில் பின்னாடி நின்று எட்டி ஒரே உத விட்டா. அவன் ஓடி போய் கீழே விழுந்தான். அதுக்கு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, தற்கொல்லியை முன்கொல்லி. தன்னை கொல்ல எவன் நினைக்கிறானோ அவனுக்கு முன்னாடி நாம் அவனை கொன்னுறோம். சில இடத்துல சாம பேத தான தண்டம் பார்க்க முடியாது சார். தற்கொல்லியை முற்கொல்லி, முன்னாடி கொன்னுட்டா. அப்புறம் இறங்கி வரா, வாழ்க்கையில் வெறுப்பு வருது.
வெறுப்பு வந்த உடனே அவன் என்ன பண்ணுறா, சமணர்களுடைய பெண்கள் வந்து ஆரியாங்கனைகள் என்று சொல்லக்கூடிய துறவு வாழ்க்கையை மேற்கொள்வாங்க. அந்த சமண கூட்டத்தில் போய் பெண் துறவியாக மாறிடுறா. ஆரியாங்கனையாக இருக்கிறவங்க முக்கியமாக என்ன பண்ணணும்னா, மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடுன்னு திருக்குறளை சொல்லியிருக்கிற மாதிரி மழிக்கிறதுக்கு கத்தியும் பயன்படுத்தக்கூடாது, நீட்டவும் கூடாது, நான் ஜடாமுடி வளர்க்கவும் கூடாது, கத்தி வச்சு வழிக்கவும் கூடாது. அப்போ எப்படி சார் அந்த மயிர் களையிறதுனா, கைகளால் தான் மயிர்களை களையணும். உயிருக்குயிரான பேரனை தூக்கி மடியில் வச்சுக்கிறீங்க, அவன் தலைமுடியை பிடிச்சோ இல்லை மார்பில் இருக்க முடியை பிடிச்சோ இழுத்தானா நம்ம சப்புன்னு கீழே விட்ருவோம், போடா அப்படி வலிக்குதுடா அப்படின்னு. ஆனால் தன்னுடைய முடியை தானாகவே பறித்து எடுக்க வேண்டும். அது மயிர் களைதல்னு ஒன்று சமணத்தில் மட்டும்தான் இருக்குது. அந்த மயிர் களைதல் முக்கியமானதாக இருக்குது. அப்போ அந்த பெண் என்ன பண்ணுறா, சமண துறவியாக வந்தவுடனே மயிர் களைய வேண்டிய சூழல் வருது. அவள் மயிர் களையிறா, மயிரை பறித்து எடுத்த உடனே மொட்டை தலையாயிடுது. மீண்டும் முடி வளரும். மீண்டும் முடி வளரும் பொழுது அது வளைவு வளைவாக குண்டலம் குண்டலமாக வளருதான் சார். அதனால் அந்த பெண்ணுக்கு குண்டலகேசின்னு பெயர். கேசி என்றால் முடி, கேசம் முடி, குண்டலம் குண்டலம் என்றால் வளைவு வளைவாக முடி வருதான், அதனால் குண்டலகேசின்னு பேரும் அவளுக்கு. அப்படி குண்டலகேசியாக இருந்தவள் சமணத்தை நன்கு கற்று தேர்ந்தாள். அப்போது அவள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் யாசகத்துக்கு போனோம்னா நாவல் கிளையை நட்டு வச்சுட்டு அந்த ஊருக்குள்ளே போகலாம். அந்த நாவல் கிளை யாராவது பிடுங்கி போடுறாங்கன்னா இவங்களா கூட வாதத்துக்கு வரணும்னு அர்த்தமா. அப்படி இவள் ஒரு ஊருக்கு செல்லும் பொழுது நாவல் கிளையை நட்டு வைத்து விட்டு ஊருக்குள்ளே உணவுக்காக சென்று வரும்பொழுது புத்தருடைய சீடர் சாரி புத்தர்னு பேர் அவருக்கு, அவர் வந்து அந்த ஊருக்கு வரார். அவருக்கு தெரியும் நாவல்களை நட்டு வச்சதுன்னா சமணர்களுக்கு வாதத்துக்கு அழைக்கிறதுக்கு சரின்ற மாதிரி ஒரு சிம் கார்டு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அதனால் அந்த நாவல் கலையை பிடுங்கி போட்டுட்டு அவரு உணவுக்கு போகிறார். போயிட்டு வந்த ஒருபாடு இந்த குண்டலகேசி சமய வாதத்துக்கு தயாராகிட்டாங்க. அவரும் வந்து உக்காண்டார். அப்போ சாரி புத்தர் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் இந்த நீலகேசி பதில் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த குண்டலகேசி பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் சாரி புத்தர் கேட்குற கேள்விக்கு இந்த குண்டலகேசியால் பதில் சொல்ல முடியல. அப்போ இந்த அம்மா தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறாங்க. அப்போ சாரி புத்தர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்து நீ பௌத்தத்துக்கு வான்னு கூட்டு போயிடுறாரு. அதன் பிறகு சாரி புத்தர்கிட்ட போய் பௌத்தத்தை கற்றுக்கிட்டு புத்தர்கிட்டையும் போய் சீடரா தன்னை ஏற்றுக்க சொல்லி மிகப்பெரிய ஒரு புத்த சீடராயிடுறாங்க. அப்போ புத்த கருத்துக்களை விளக்குவதற்காக எழுதப்பட்ட ஒரு தர்க்க நூல் குண்டலகேசி. அதை எழுதியவர் அந்த குண்டலகேசி என்ற அந்த அம்மையார். அப்படி தோன்றியத்தான் குண்டலகேசி என்ற பௌத்த நூல். பிறகு இந்த பௌத்த தர்க்க நூலுக்கு சமணத்துக்கும் பௌத்தத்துக்கும் அப்போ ஏகப்பட்ட போட்டி இருந்தது. அப்போ சமண கொள்கைகளை நன்கு படித்த நீலகேசி என்ற பெண், அவங்களுக்கு நீளம், அவங்களுக்கும் கேசத்தை வச்சு தான் அவங்களுக்கும் பெயர். பேய் தான் சார். பேய் தான் ஒரு பெண் வடிவமாக வந்திருக்கு. அந்த பேய் தான் என்ன பண்ணுறாங்க, நீ முடிந்தா போய் தர்க்கத்துக்கு வென்று வரக்கூடிய ஒரு சக்தியை அதுங்கிட்ட கொடுத்து பேயை பெண்ணாக உருமாற்றி நீலகேசியாக மாற்றிருக்காங்க. உண்மை, அது சார் சொன்னது கரெக்ட். அப்போ அந்த நீலகேசி குண்டலகேசியினுடைய பௌத்த தர்க்கத்திற்கு விடை தரும் வழியாக நீலகேசி என்ற ஒரு தர்க்க நூல் எழுந்தது. அப்போ குண்டலகேசி என்பது பௌத்த தர்க்க நூல், நீலகேசி என்பது சமண தர்க்க நூல். இந்த ரெண்டுத்தை பற்றியும் இவர் மிக அருமையாக ஆய்வு செய்திருக்கிறார். அதில் மொக்கல்லவாதம்னு ஒரு வாதம் இருக்குது சமணத்தில். அந்த மொக்கல்லவாதம்ன்ற ஒரு மொக்கல்லவாத சருக்கத்தில் தான் பௌத்தத்துக்கும் சமணத்துக்குமா நேரடியான வாக்குவாதம் அங்கே தான் நடக்குது. ஓகே, ரைட். ஆனால் அது முழுமையாக தர்க்க நூல் சார். இது ரெண்டுமே அற்புதமான நூல். அந்த மாதிரி தர்க்க நூல் என்னென்ன இருக்குன்னா அஞ்சனகேசி, பிங்களகேசி, காலகேசி போன்ற கேசி நூல்கள் இருந்திருப்பதாக அந்த கேசி நூல்களை பற்றி தனியாக ஆய்வு செய்திருக்கார். அதற்கு அடுத்தது மத்த விலாச பிரகாசனம் என்ற நூலை மொழிபெயர்த்து எழுதியிருக்கார். இந்த மயிலை சீனி வேங்கடசாமிக்கு எத்தனை மொழிகள் தெரியும்னு பார்த்தீங்கன்னா, பாலி மொழி தெரியும், கேரளத்தில் இருக்கக்கூடிய மலையாளம் தெரியும், கன்னடம் தெரியும்,
சமஸ்கிருதம் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், இன்னொரு மொழி தமிழ். 6 மொழி தெரியும் சார். 6 மொழி தெரிந்த ஒரு ஆய்வாளர் இவர். மயிலை சீனி வெங்கடசாமி என்னவா தொடங்கினார் தன்னுடைய வாழ்க்கைன்னா, ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியராக மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு நகராட்சி பள்ளியில் ஒரு சாதாரண ஆசிரியராக தொடங்கினார். ஆசிரியராக தொடங்கியவர் தமிழக வரலாற்றை எழுதக்கூடிய அளவிற்கு ஞானம் பெற்று அரசு அவரிடம் அந்த பணியை கொடுத்தது. வழக்கொழிந்த நூல்களையும் தமிழ் நூல்களையும் காப்பியங்களையும் காப்பாற்றக்கூடிய பணியை ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டும், செம்மொழி ஆய்வு செய்ய வேண்டும், தொல்லியல் துறை செய்ய வேண்டும். இவை அத்தனையும் செய்யாத பணியை மயிலை சீனி வெங்கடசாமி ஒற்றை ஆளாக இருந்து செய்தார் என்றால் அவரை நாம் கைகூப்பி வணங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இன்று நாம் செம்மொழி தமிழாய்வு மையம், தொல்லியல் துறை எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய பணியை அன்றே அவர் தொடங்கிவிட்டார். 1920 தொடங்கியிருக்காரு. அதனால தான் அரசாங்கம் அவர்கிட்ட தமிழ் வரலாறு எழுதுகிற பணியை கொடுத்துருக்கு. திருக்குறளுக்கு உரை எழுதின உரையாசிரியர்களில் பரிபெருமாள்னு ஒரு முக்கியமானவர். அவருடைய உரையை முழுமையாக படிச்சிருக்காரு. சில இடங்களில் எஸ் வையாபுரி பிள்ளையினுடைய உரையை படிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டியிருக்காரு. நீலகண்ட சாஸ்திரியினுடைய உரையை படிச்சிருக்கிறார், அதில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காமிச்சிருக்காரு. அதில் எஸ் வையாபுரி பிள்ளையினுடைய உரையில் ஒரு விஷயத்தை அவர் கடுமையாக மாற்றியிருக்கார். என்னன்னு கேட்டிங்கன்னா, மிக அற்புதமாக வையாபுரி பிள்ளை எழுதுகிறாரு. ஆனாலும் கூட சில இடங்களில் சமய கணக்கர் வழி எழுதிடுறாரு. அதனால் இந்த மயிலை சீனி வெங்கடசாமி அதை தடுத்து மாற்றி தன்னுடைய தரவுகளை வைத்துக்கொண்டு அதை நிரூபணம் செய்கிறார். எப்பவுமே மயிலை சீனி வெங்கடசாமி எதையுமே 19 சொல்கிறதே கிடையாது சார். தரவுகளின் அடிப்படையில் தான் சொல்லுவார். இதனால் இது இப்படி தான், காய்தல் ஓத்தல் இல்லாமல் சொல்லுவார். அதில் மிகப்பெரிய ஒரு நிபுணர் இவர். ஒன்று சொல்ல வராருன்னா அதுக்குண்டான ஆதாரங்களை முதல்ல தேடுவார். ஆதாரங்களின் அடிப்படையில் தான் சொல்லுவார். வழக்கொழிந்து போன நூல்களை எப்படி கண்டுபிடிச்சாருன்னு கேட்டிங்கன்னா, கல்வெட்டுக்களில் கூட சில நூல்களுடைய பெயர்கள் வந்திருக்கு. அதை படிச்சுட்டு அதிலிருந்து தமிழ் நூல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. பெரும்பாலும் இவருக்கு வழக்கொழிந்த நூல்களை எப்படி கண்டுபிடிச்சாருன்னு கேட்டிங்கன்னா, உரையாசிரியர்கள் தன்னுடைய மேற்கோளில் சொன்ன நூல்களை பூரா பட்டியலிட்டிருக்கார். அதில் எது எதெல்லாம் காணாமல் போயிருக்குன்னு அவர் கண்டுபிடிச்சிருக்கார். கிட்டத்தட்ட 200 நூல் காணாமல் போன நூல்களை படிச்சிருக்கார். அதன் மூலமாக 1000 செய்யுளை இந்த மறைந்து போன தமிழ் நூல்கள்னு ஒரு புத்தகத்தில் பதிவு செய்திருக்கார். 1000 செய்யுள், 200 நூல்கள். இதுவரை யாருமே இப்படி ஒரு ஆய்வை தொகுத்து வழங்கியது இல்லை. மறைந்து போன தமிழ் நூல்கள் எவ்வளோ அற்புதம் பாருங்க. எல்லாத்த பற்றியும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. திருக்குறளுக்கு உரை எழுதினவங்க இருக்காங்க, சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதினவங்க இருக்காங்க, ராமாயணத்துக்கு உரை எழுதினவங்க இருக்காங்க. ஆனாலும் கூட மறைந்து போன நூல்களுக்காக தன்னுடைய தமிழ் பணியை செய்தவர் மயிலை சீனி வெங்கடசாமி. நாம் அனைவரும் அவரை மிக மிக அற்புதமான ஒரு தமிழராக எண்ணி போற்றக்கூடிய ஒரு சிறப்பு. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் கூறும் நூல்களில் அவர் கண்டுபிடிச்ச நூல்களை பற்றி ஒரு பட்டியல் மட்டும் சொல்லிடுறேன். அகப்பொருள் நூல்கள் 32, புறப்பொருள் நூல்கள் 9, காவிய நூல்கள் 9, ஏனைய நூல்கள் பெயர் குறிப்பிட முடியாத நூல்கள் 67 நூல்கள் கண்டுபிடிச்சிருக்காரு. இசைத்தமிழ் நூல்கள் 10, நாடகத்தமிழ் நூல்கள் 24, இலக்கண நூல்கள் 45, பெயர் தெரியாத நூல்களும் பிற நூல்களும் 4. ஆக இத்தனை நூல்களை அவர் பட்டியலிட்டிருக்கார். கலம்பகம் நூல்கள் படிச்சிருக்கீங்க. துரியோதனன் கலம்பகம் படிச்சிருக்குமா? அப்படி ஒரு நூல் இருந்திருக்கு. என்ன சார் அவர் எப்படி தான் கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. அவர் யார் யாருடைய உரையெல்லாம் படித்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இறையனார் அகப்பொருள் உரையை படிச்சிருக்காரு, களவியல் காரிகை உரையை படிச்சிருக்காரு, யாப்பெருங்கல விருத்தி உரையை படிச்சிருக்காரு, யாப்பெருங்கல காரிகை உரையை படிச்சிருக்கார், நம்பியகப்பொருள் உரையை படிச்சிருக்கார், மயிலை நாதர் என்று சொல்லக்கூடிய ஒரு உரையாசிரியருடைய நூலை படிச்சிருக்கார், அடியாருக்கு நல்லார் உரையை படிச்சிருக்கார், பேராசிரியர் உரையை படிச்சிருக்கார். இத்தனை பேருடைய உரைகளை படித்த பிற்பாடு தான் அவர்கள் மேற்கோள் காட்டக்கூடிய நூல்கள் எங்கு இருக்கிறதுன்னு தேடி 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 அலைஞ்சிருக்காரு. இவரை போல பழைய நூல்களை தேடியவரில் முக்கியமானவர் தமிழ் தாத்தா என்று வழங்கக்கூடிய உவே சாமிநாத ஐயர்.
சிந்தாமணி பதிப்பில் தொடங்கிய அவருடைய வாழ்க்கை 5வது பதிப்பாக செம்பதிப்பாக சிந்தாமணி பதிப்பிலே அவருடைய வாழ்க்கையை முடித்து கொண்டார். சிந்தாமணிக்காக ஒரு தமிழ் மனிதர் வாழ்ந்தார் என்று சொன்னால் அது உவே சாமிநாத ஐயர். அவர் நூல் தேடி திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய திரிகுட ராசப்ப கவிராயரை கூட்டிட்டு ஒரு பெரியவர் வீட்டில் ஓலைச்சுவடிகள் அடுக்கி வைச்சிருக்கு, அந்த ஓலைச்சுவடிகளை ஆராயணும்னு சொல்லிட்டு இவர் திரிகுட ராசப்ப கவிராயரை கூட்டிட்டு போறார். திரிகுட ராசப்ப கவிராயரோட போய் அந்த பணக்காரர் வீட்டில் கேட்கும்பொழுது வண்டி வண்டியாக எங்கள் வீட்டில் நூல்கள் இருந்தது உண்மை, ஓலைச்சுவடிகள் இருந்தது உண்மை. ஆனால் எங்கள் முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஆடிப்பெருக்குன்னு ஒரு விழா நடக்கும், அந்த ஆடிப்பெருக்கில் யார் வீட்டில் இருந்து அதிகமாக ஓலைச்சுவடி ஆற்றுல விடுறாங்களோ அவங்க வீட்டுக்கு செல்வம் சேருன்னு சொன்னாங்க. அதனால் எங்கள் தாத்தா காலத்தில் தொடங்கி ஒவ்வொரு ஆடிப்பெருக்குக்கும் ஓலைச்சுவடிகள் எடுத்து போய் ஆற்றுல விடுறது பழக்கம். அப்படி பாதி நூல்களை ஆற்றுல விட்டுட்டோம். இப்படி கடல் கோளால் அழிந்த நூல்கள் பாதி, ஆற்றுல விட்டது பாதி, தீயால் கருகியது பாதி. தீயில போட்டால் புண்ணியம் வரும்னு சொல்லியிருக்காங்க சார் அந்த காலத்தில். என்ன சார் சொல்கிறது? தமிழர்கள் அதான் மயிலை சீனி வேங்கடசாமி ஒரு இடத்துல எப்படி சொல்கிறாரு கேட்டினா, தமிழர்கள் பண்டை தமிழர்கள் நாட்டையும் காப்பாற்றவில்லை, தமிழ் சொன்ன நூல்களையும் காப்பாற்றவில்லை. எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. தமிழர்கள் பண்டை தமிழர்கள் தங்களுடைய நாட்டையும் காப்பாற்ற தெரியவில்லை, தமிழுக்காக எழுதிய நூல்களையும் காப்பாற்றவில்லை. தமிழ் நூல்களை பற்றி தமிழர்கள் ஆராய்ந்ததை காட்டிலும் விரும்பியதை காட்டிலும் தீயும் கடல் கோளும் சிதலமும் தான் அதிகமாக அதை நேசித்திருக்குதுன்னு எழுதுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூரா சாப்பிட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். என்ன ஆச்சரியம் பாருங்க சார். எனக்கு தெரிஞ்சு ஒரு கோவிலிருந்து சுத்தம் பண்ணும்போது ஓலைச்சுவடி ஒடிஞ்சு போன ஓலைச்சுவடிலாம் எடுத்து போடுறாங்க. தமிழில் தெல்ல தெளிவாக எழுதியிருக்கிற திருக்குறள், அது திருக்குறள் படி எடுத்த நூல். என்ன பண்ண போதுன்னு வாரி பொழியில் போட்டான் குப்பையில். என்ன பண்ணுவீங்க? இப்போவும் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சமண கோவில்கள்லையும் ஓலைச்சுவடியை ஒரு பத்திரமாக பாதுகாத்து வச்சுருக்காங்க. தமிழ் மன்னர்கள் என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய அரண்மனையில் நூலகம் வச்சுருந்துருக்காங்களா அந்த காலத்தில். மயிலை சீனி வெங்கடசாமி சொல்கிறார், போர்களால் ஆட்சி மாறும் காட்சி மாறும், ஆனால் அந்த தமிழ் ஓலைச்சுவடிகளை தமிழ் மன்னர்கள் என்பதனால அவருடைய பொருள் எல்லாம் சூறையாடினா கூட அந்த ஓலைச்சுவடிகளை பத்திரமா வச்சுருப்பாங்களாம். அதனால் தமிழ் நூல்கள் தப்பிச்சான். ஆனால் அந்நிய படையெடுப்பு வேற படையெடுப்பு நடக்கும்பொழுது தமிழ் ஓலைச்சுவடிகளை ஒழித்து கட்டி விட்டார்கள் என்று எழுதுகிறார். அப்போ இவர் தமிழ் நூல்களை பற்றி எழுதியிருக்கார், கல்வெட்டுகளை பற்றி எழுதியிருக்கார், கோயில்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். இதோட நின்றுட்டு தான் கேட்டிங்கன்னா இல்லை. கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை தமிழகத்தை ஆட்சி செய்த அத்தனை மன்னர்களுடைய ஆட்சியும் ஆய்வு செய்திருக்கார். அப்படி குறிப்பாக 3 மன்னர்களை பற்றி ஆட்சி செய்திருக்கார். மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், 3ஆம் நந்திவர்மன். இந்த 3 மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழ் எப்படி சிறந்து இருந்ததுன்றதை எழுதுறார். மகேந்திரவர்மன் காலத்தில் தான் கலைகள், நுண்கலைகள் அதிகமாக வளர்ந்துருக்கான். சிற்பக்கலைகள் எப்படி கோயில் படிப்படியாக கற்றளியாக மாறிச்சு, கற்கோவில்களாக எப்படி மாறிச்சுன்றதுக்கு அந்த முதல் மகேந்திரவர்மனே ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதில் குறிப்பிட்டிருக்காரு எப்படி சிற்பங்களை வடிச்சிருக்காங்கன்றதை எழுதியிருக்காரு. அதன் பிறகு பக்தி இலக்கியங்கள் எப்போ தோன்றுச்சுன்றதை பற்றி எழுதியிருக்காரு. இப்படி இவருடைய ஆய்வு கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து படிப்படிப்படியாக 7ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டு வரை அவருடைய ஆய்வு தொடங்குகிறது. இந்த ஆய்வுக்கு எல்லையே இல்லை. அவர் அரசர்களை பற்றி எழுதியிருக்கார், உரையாசிரியர்களை பற்றி எழுதியிருக்கார், உரைகளை பற்றி எழுதியிருக்கிறார், சொல்லாராய்ச்சி செய்திருக்கிறார், கோவிலை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார், கல்வெட்டுகளை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார், செப்பேடுகளை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார், தமிழ் இலக்கியங்களை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, ராமாயணம் நமக்கு தெரிந்து கம்பர் எழுதிய ராமாயணம், அதுக்கு முன்னாடி இன்னொரு ராமாயணம் வால்மீகி ராமாயணம். இந்த 2 ராமாயணம் தவிர வேற ராமாயணம் இருக்குங்களா? நிறைய இருக்கு. அதுல ஒரு ராமாயணம் ஜெயின ராமாயணம். ஜெயினர்கள் எழுதிய ராமாயணம் ஒரு நூல் இருக்கு, ஜெயினர்கள் எழுதிய பாரதம் ஒரு நூல் இருக்கு. அது 2 பத்தியும் ஒரு ஆய்வு செய்திருக்காரு. அந்த ஜெயின ராமாயணம் கம்ப ராமாயணத்திலிருந்து முற்றிலும் கதையில் மாறுபட்டு இருக்குது. எப்படின்னா
ராமனை யாரும் காட்டுக்கு அனுப்பல. அயோத்தி அரசன் இறந்து போகல. சீதையும் ராமனும் காட்டிற்கு இயற்கையாக வரும்பொழுது ராவணன் சிறைப்பிடித்ததா அதில் சொல்லியிருக்காங்க. இப்படி நிறைய வாலி வதை அங்கே நடக்கலன்றாங்க. வாலியை வதம் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா இலக்குவனுடைய அம்பு பட்டு தான் வாலி இறந்ததா ஜைன ராமாயணம் சொல்லுது. இப்படி கதை போக்கில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஆனால் அந்த ஜைன ராமாயணம் எந்த காலத்தில் எழுதப்பட்டதுன்னா சமண தீர்த்தங்கரில் முனிசூர்வர தீர்த்தங்கரர் என்று ஒருத்தர் இருக்கார். முனிசூர்வத தீர்த்தங்கரர் அவருடைய வரலாற்று காலமும் இந்த ஜைன ராமாயண காலம் ஒன்றாக இருந்திருக்குன்னு அவருக்கு ஆய்வு செய்திருக்கார். இவர் மறைந்து போன நூல்களில் சமண நூல்கள் எது எதுன்னு சொல்றார். மல்லிநாத புராணம்னு ஒன்று இருக்கு, சாந்திநாத புராணம்னு ஒன்று இருக்கு. இத்தனை நூல்கள்லாம் சொல்றார். அதில் வரிசையிட்டு சொல்றார். அதை போல பார்த்தீங்கன்னா நிறைய நூல்களை அவர் நம்ம வழக்கத்தில் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க முடியாத நூல்களை பற்றிலாம் சொல்றார். பேர் வஞ்சின்னு ஒரு நூல் சொல்றார். அது எந்த காலத்தில் யார் எழுதுனது, எதை பற்றி எழுதுனது அதையெல்லாம் சொல்றார். சுருக்கமாக சொல்லிடுறார். ஆனால் அதில் கிடைச்சிருக்கிற செய்யுள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 1-2 தான் கிடைச்சிருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ வளையாபதி முழுமையாக கிடைக்கல, அது ஒரு சமண நூல். ஆனால் அதிலிருந்து கிடைக்காத நூல்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு கிடைக்காத நூல்கள்லாம் தொகுத்து ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அந்த நூல் என்ன தெரியுங்களா? கிடைக்காத பாடல்கள்லாம் சேர்த்து ஒரு நூல் எழுதியிருக்காங்க. தமிழில் இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா எது எதுலேருந்துலாம் கிடைச்சிருக்கோ அந்த செய்யுள்கள் பூரா சேர்த்து தொகுத்து எழுதியிருக்காங்க. இல்லை சார், இல்லை 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 நான் சொல்கிறேன். அது ஒரு அற்புதமான தொகுப்பு நூல். தமிழில் கிடைக்காத, அதாவது நூலில் இருந்து கிடைக்காத ஒரு நூல், அதெல்லாம் தொகுத்து எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி நூல்களில் இந்த சமண நூலாக இருக்கக்கூடியதில் எது எதுலாம் கிடைக்கலன்னு பார்த்தா இந்த ஆசிரியர் பெயர் தெரியவில்லைன்னு எழுதுறாங்க பார்த்தீங்களா, அது கண்டுபிடிக்கிறார் இவர் எந்த நூல் அதுன்னு. அதை கண்டுபிடிச்சு இது எந்த நூல், எந்த மதத்தை சார்ந்தது, எந்த இலக்கியத்தை சார்ந்தது, அதை பூரா சொல்றார். 10 முழுமையாக கிடைச்சிருக்கா, நற்றிணையில் ஒரு பாடல் கிடைக்கல, அந்த நற்றிணையில் ஒரு பாடல் கிடைக்காத சொல்றார். இது எங்க கிடைக்குன்னா மேற்கோளில் கிடைச்சிருக்கு. அதை எட்டு வந்து இங்க சொல்றார். உவேசாவினுடைய மேற்கோள்களை முழுமையாக படிச்சிருக்கார் சார். நீங்கள் வழக்கொழிந்த நூல்கள் எது எது இருக்குன்னு படிக்கணும்னா சிந்தாமணியில் உவேசா பட்டியல் போட்டிருக்காரு எந்தெந்த நூல்கள் இதில் வழக்கத்தில் வந்திருக்குன்னு. அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அத்தனை நூல்கள் நம்ம கேள்விப்படாத நூல்கள்லாம் இருந்திருக்கு. அதனால் மயிலை சீனி வெங்கடசாமியினுடைய இந்த மறைந்து போன தமிழ் நூல்கள் என்ற ஆய்வு மிகப்பெரிய ஒரு ஒளி பெட்டகமாக இருந்திருக்கு. சமணத்துக்கு, தமிழுக்கு, பௌத்தத்துக்கு, சைவத்துக்கு எல்லா நூல்களும் இதில் இருக்கு. தேவாரம் முழுமையாக கிடைக்கல சார், தேவாரம் முழுமையாக கிடைக்கல. நீங்கள் ஆடல் கலையை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார். 7 தாண்டவம் சிதம்பரம் நடராஜ பெருமானை பற்றிய ஒரு அற்புதமான ஆய்வு நூல். 7 தாண்டவனே பேர் கொடுத்துருக்காரு. 7 வகை தாண்டவம். அதை பற்றி அற்புதமாக இதுவரையும் யாரும் ஆராய்ச்சி செய்யல. அந்த நடராஜருடைய ஆட்டத்தை பற்றி எழுதியிருக்காரு. அந்த நூலுக்கு பேர் என்னங்க? 7 வகை தாண்டவம். என்ன சொல்றீங்க? எப்படிலாம் எழுதியிருக்காரு சார் அவர். சதக நூல்கள் பார்த்தீங்கன்னா சோழ மண்டல சதகம், தொண்டை மண்டல சதகம், இத்தனை நூல்களை அவர் எழுதியிருக்காரு. பாட்டியல் நூல்கள் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் பாட்டியல், பன்னீர் பாட்டியல், நவநீத பாட்டியல் எல்லாத்தையும் படிச்சிருக்காரு. நம்ம பேரை மட்டும் தான் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அவர் ஆய்வு செய்திருக்கார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சரி இதெல்லாம் தான் பண்ணார். அகராதி அந்த காலத்தில் திவாகர நிகண்டு, பிங்கள நிகண்டு இருந்திருக்கு இல்லைங்களா, அதை பூரா படிச்சிருக்கார் சார். அப்போ ஒட்டு மொத்தமாக அவர் படிக்காத நூல் எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு கொண்டு போயிருக்கார். எப்படி பாருங்கள், எவ்வளோ நூல் அவரால் படிக்க முடிஞ்சதுன்னு என்னால் தெரியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கம் சொல்கிறாரு. கிளி விருத்தம், நரி விருத்தம், இன்னொரு விருத்த நூல் என்ன சொல்லுங்க பார்ப்போம். கிளி விருத்தம், நரி விருத்தம், எலி விருத்தம், 3 நூல்கள் இருக்கு. அதில் நரி விருத்தமும் யார் எழுதுனதுன்னு கேட்டிங்கன்னா சிந்தாமணி ஏற்றிய திருத்தக்க தேவர் எழுதுனது. நரி விருத்தம் நிலையாமையை பற்றி எழுதுனது. அடுத்து கிளி விருத்தம்னு இருக்கு, அதுவும் சமண நூல் தான். ஆனால் அதை பதிப்பிக்கும் போது என்ன பண்ணிட்டாங்களாம், கலி விருத்தம் போட்டாங்களாம்.
அப்ப இது உண்மையான கிளி விருத்தமா களி விருத்தமான அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு சார். ஆராய்ச்சி பண்ணி களி விருத்தம்ன்றது தப்பு, கிளி விருத்தம் தான் கரெக்ட், ஆகியனால இது கிளி விருத்தம் தான் விளக்கம் கொடுத்திருக்காரு. இன்னொரு விளக்கம் கொடுத்திருக்காரு, சிற்றட்டகம்னு ஒரு நூல். எவ்வளவு ஆராய்ச்சி பண்ண வேண்டியதா இருக்கு. சிற்றட்டகம் அப்படின்னு ஒரு நூல். சிற்றட்டகம் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு, இன்னொரு இடத்துலனா சிற்றட்டகம் அப்படின்னு இருக்கு, சிற்றட்டம்னு ஒரு இடத்துல இருக்கு. இப்போ இந்த 3 வார்த்தையும் எடுத்துக்கிறார். இதுல எது கரெக்ட்? சிற்றட்டகம் சரியா, சிற்றட்டம் சரியா, சிற்றட்டம் சரியான ஆராய்ச்சி பண்ணிட்டு சிற்றட்டகம் தான் சரின்னு விளக்கம் கொடுக்கிறார். குண்டலகேசியினுடைய உரையாசிரியர் நாககுத்தனார் அப்படின்னு இருக்கு, இன்னொரு இடத்துல நாதகுத்தனார்னு இருக்கு, நாகசேனர்னு இருக்கு. இதுல எது சரி? நாககுத்தனார் சரியா, நாகசேனர் சரியா? இவர் ஆராய்ச்சி பண்ணி நாககுத்தனார் சரியல்ல, நாகசேனர் என்பது தான் சரின்னு ஆய்வு செய்திருக்காரு. இன்னொன்று சார் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க, கலைக்கோட்டு தண்டனார் அப்படின்னு. அது என்ன சார் கலைக்கோட்டு தண்டனார்னா என்ன? கலைனா என்ன, கோடுனா என்ன, தண்டம்னா என்னன்னு பிரித்து பார்க்கணும். கலைனா என்ன சார்? நமக்கு தெரிஞ்சு யார் சொன்னதுங்க? மான். ஐயா சொல்லிட்டார் பாருங்க, மான். கலைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. டே இது கலடான்னாராம். ஒரு சினிமா படத்தை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கழிச்சு விட்ருவான். என்னடா பாவி எல்லாத்தையும் கழிச்சு விட்டு, நீ தானே கலைன்னு சொன்ன அப்படின்னு. அவனுக்கு தெரிஞ்ச கலை ஒன்றா இருக்கிற பொருளை கலைக்கிறது இல்லைங்களா? ஆனால் இங்கே கலை என்பது மான், கோடு என்பது மானுக்கு இருக்கக்கூடிய கொம்பு. அந்த வளைந்த மானினுடைய கொம்பை நேர்படுத்தி தன்னுடைய கைகோளாக மாற்றியவருக்கு பெயர் கலை கோட்டு தண்டன் அப்படின்னு பெயராம். என்ன விளக்கம் பாருங்க சார், கலை கோட்டு தண்டன். அப்போ இது ஒரு மனிதருக்கு வைத்த பெயரா தமிழ் கூறும் உலகம் பயன்படுத்தி வந்திருக்கு. ஆனால் மயிலை சீனி வேங்கடசாமி சொல்கிறார், கலைக்கோட்டு தண்டன் என்பது ஒரு மனிதனுக்கு வைத்த பெயர் அல்ல, கலைக்கோட்டு தண்டம் என்பது ஒரு ஊரினுடைய பெயர், அதுதான் சரி என்று அது ஒரு ஊரினுடைய பெயர் என்பதை நிரூபிக்கிறார். எப்படிப்பட்ட ஆய்வு பாருங்க சார். அடாடாடாடா, இப்படி நிறைய ஆய்வுகளை செய்கிறார். ஆக இந்த ஆற்றில் போட்ட நூல், தீயில போட்ட நூல், சிதலம் தின்ன நூல், இதெல்லாம் கிடைச்சிருந்தா, அதெல்லாம் எதை பற்றி சொல்லியிருக்குன்னு அறிஞ்சிருந்தா இன்னும் தமிழருடைய அறிஞர், தமிழருடைய சிறப்பு, தமிழனுடைய அறிவு ஞானம் எங்கேயோ போயிருக்கு சார். ஒரு பழமையை அழிக்கிறோம் என்று சொன்னால் அந்த இன மக்களுடைய பண்பாட்டு கலாச்சாரம் அழிகிறது என்பது நிதர்சனமான உண்மை. அப்போ ஒரு இன மக்களுடைய பழமை, தொன்மையான எழுத்துக்கள், தொன்மையான கலைகள், தொன்மையான நூல்கள் அழிந்துபடுகிறது என்று சொன்னால் அந்த இன மக்களுடைய செல்வாக்கு, சிறப்பு, பண்பாடு, கலாச்சாரம் அழிந்ததற்கு சமம் என்று எழுதுகிறார். ஆகவே ஒரு இன மக்களுடைய பண்பாட்டு கலாச்சார கூறுபாடுகள் எதன் மூலமாக தெரிய வருகிறது என்று சொன்னால் அவர்கள் பயன்படுத்திய தொன் கலைகள், தொன் நூல்கள், தொன் எழுத்துக்கள், இதை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்கணுன்றார். இன்னொன்று அவருடைய முக்கியமான நூல் உணவு முறை சார். இதெல்லாம் பேசினவர் இன்னொரு எளிமையாக ஒரு நூல் எழுதியிருக்கார், உணவு முறை. இப்போ என்ன கலாச்சாரம்னே தெரியல சார். 12 மணிக்கு மேலே தான் போய் நம்ம இரவு நேரத்தில் மிட் நைட்டில் சாப்பிட்டுட்ருக்கோம் ஃபாஸ்ட் ஃபுட். அதுக்கு மேலே தான் நான் அண்ணா நகரில் பார்க்குறேன், 12 மணிக்கு தான் எட்டுன்னு வந்து இறக்குறான் அண்டாவா. அதன் பிறகு தான் சாப்பிட்றதுக்கு ஒரு கூட்டமே வருது. இப்போ உணவு முறை எப்படி இருக்கணுன்றத மயிலை சீனி வெங்கடசாமி ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். எந்த உணவுகள் மனிதனுக்கு ஏற்றது, எது ஏற்றது இல்லை என்றதான் சொல்கிறார். மருந்துன்ற ஒரு அதிகாரத்தில் திருக்குறளில் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அதை பூரா அந்த அவருடைய உணவு பழக்க வழக்கங்களை சொல்லியிருக்காரு. இன்னொரு நூல் எழுதியிருக்காரு, பண்டைய தமிழர்களின் வாணிகம். அதை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்காரு, பண்டைய தமிழருடைய வாணிகம். என்னென்ன பொருள்கள் விளைந்தது, என்னென்ன பொருள்கள் பண்டமாற்று முறையிலே மக்கள் மாற்றி வாணிகம் செய்தார்கள் பூரா சொல்லியிருக்காரு. பண்டைய கலைகளை பற்றி எழுதியிருக்காரு, ஓவியங்களுக்கு என்ன மாதிரி வண்ணங்களை தீட்டினாங்க, எதை பற்றி வரைந்திருக்கிறார்கள் என்பதை பற்றிலாம் சொல்கிறார். இன்னும் ஒரு நூல் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, மகாபலிபுரத்து ஜைன சிற்பங்கள் ஒரு சின்ன நூல் எழுதியிருக்கார். மகாபலிபுரத்து ஜைன சிற்பங்கள் ஒரு சின்ன நூல் எழுதியிருக்கார். நாம் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய புடைப்பு சிற்பத்தை
அர்ஜுனன் தபசு, பகீரதன் தபசுன்னு தான் நம்ம கதை சொல்லியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. அதை பற்றி வரலாறு தான் இருக்குது. ஆனால் மயிலை சீனி வேங்கடசாமி எழுதுகிறார், அது ஒரு சமண கதையினுடைய நுட்பம். அதுவும் அஜித்தநாதர் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது தீர்த்தங்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார். ஆக அந்த ஜைன மகாபலிபுர ஜைன சிற்பங்கள்ன்ற நூலை படித்து பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமான சில உண்மைகள்லாம் நிறுவுறார். அது சாதாரணமாக சொல்லலை, அதுக்கு 1008 சான்றுகளை சொல்கிறார். பகீரதன் தபசுன்றதுக்கோ அர்ஜுனன் தபசு என்பதற்கோ அந்த இருக்கக்கூடிய அந்த புடைப்பு சிற்பத்துக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறார். ஒரு சமயத்தின் அடிப்படையில் ஆய்வு செய்ய, உண்மை நோக்கில் ஆய்வு செய்த ஒரு ஒப்பற்ற அறிஞராக இருந்திருக்கிறார். அதை தான் நாம் பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குண்டலகேசி, நீலகேசி, பிங்களகேசி, அஞ்சனகேசி, காலகேசி முதலிய கேசி நூல்கள் எதை பற்றி பேசுகிறதுன்னு சொல்கிறார். உங்களுக்கு தெரியும், அது எல்லாமே தர்க்க நூல். தர்க்க நூல். ஆமாம். திண்டிவனத்திலிருந்து திருவண்ணாமலை போகிற வழியில் செஞ்சி கோட்டை இருக்குது, தெரியும் இல்லைங்களா? செஞ்சி கோட்டை ஆண்ட மன்னன் யார் சார்? நமக்கு தெரிஞ்சு தேசுங்க ராஜா. அந்த செஞ்சியை பற்றி ஒரு கலம்பக நூல் இருக்கான் சார், இதுவரையிலும் நான் கேள்விப்படலை. செஞ்சி கலம்பகம்னு ஒரு நூல் இருக்குது, அதை அவர் ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கார். செஞ்சி கலம்பகம். கலம்பகத்தில் மிக அற்புதமான நூல் நந்தி கலம்பகம். நந்தி கலம்பகம் அந்த மாதிரி கலம்பக நூல்களில், கலம்பகம்னாலே 18 உறுப்புகளை கொண்ட ஒரு சிற்றிலக்கிய வகை. அதில் செஞ்சி கலம்பகத்தை பற்றி புகழேந்தி புலவர் எழுதியிருக்கார் சார். எழுதின ஆசிரியர் பெயரோட சொல்கிறார். பாருங்க எப்படி அவருடைய ஆராய்ச்சி பண்ண. இதுவரையிலும் நம்ம கலம்பக நூல்களெல்லாம் செஞ்சி கலம்பகம்னு ஒன்று வந்ததே இல்லை இல்லைங்களா? அதை பாடுறார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வையாபுரி பிள்ளை, நீலகண்ட சாஸ்திரி, அவங்கெல்லாம் உரையாசிரியர் நமக்கு தெரியும். சிவராச பிள்ளை, இவர்களுடைய ஆய்வுகள்லாம் பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, மகேந்திரவர்மனுடைய நூல் அதை ஆராய்ச்சி பண்ணி அதில் பிழையாக இவங்க எழுதியிருக்கிறத பூரா அவர் மாற்றி சொல்கிறார். அந்த அளவுக்கு அவருடைய உரை வளம் இருந்திருக்கு. பழங்கால தமிழர்கள் எது எதெல்லாம் சிறந்திருந்தாங்க, வாணிகத்தில் சிறந்திருந்தாங்க, கலைகளில் சிறந்திருந்தாங்க, அதெல்லாம் சில இடங்கள்லாம் சொல்லாமல் விட்டுட்டாங்க. அதை பூரா இவர் சொல்கிறார். ஆக அதை முழுமையாக அவர் பதிவு பண்ணியிருக்கார். பண்டைய தமிழ்நாடு 6 பிரிவாக இருந்திருக்கான் சார். 6 பிரிவாக இருந்திருக்கான். சேர, சோழ, பாண்டிய, நமக்கு தெரியும் இந்த 3 பிரிவு தான் இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறாரு, சேரர், சோழர், பாண்டியர், துளு, தொண்டை நாடு, கொங்கு. அருமையாக சொல்லிட்டீங்க பாருங்க. இந்த 6 பிரிவுகளை பற்றி அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் சார். என்ன சொல்லுவீங்க பார்ப்போம்? 6 பிரிவுகளை பற்றி ஆராய்ச்சி செய்திருக்காரு. ஒரு தமிழாசிரியராக இருந்து கொண்டு சென்னை பல்கலைக்கழகத்திலையும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலையும் தொடர்ந்து சொற்பொழிவு நடத்தியிருக்கார் சார். சென்னையில் சொர்ணாம்பாள் நினைவு சொற்பொழிவு இவர் நடத்தியிருக்கார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இவர் தொடர்ந்து ஆய்வு செய்திருக்கிறார், உரை நிகழ்த்தியிருக்கிறார். இப்படி இவருடைய தமிழ் பணி உரையாற்றுவதோடு அல்லாமல், ஆய்வுகளோடு அல்லாமல், புதிய புதிய நூல்களை எழுதுவதிலும் அவருடைய பணி சிறப்பாக இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நன்ன மன்னர்களை பற்றி எதில் சார் சொல்கிறாங்க? நன்ன மன்னர்கள் சங்க இலக்கியத்தில் வரும். நன்னன் செய் நன்னன். அந்த நன்ன மன்னர்களை பற்றி ஆராய்ச்சி செய்திருக்கார் சார். நன்ன மன்னர்களை பற்றி வேறு யாரும் அதிகமாக ஆட்சி செய்யலை. அடுத்தது துளுவ நாடு. துளுவ நாடை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். துளுவ மொழியை பற்றி அவர் ஆராய்ச்சி செய்திருக்கார். துளு மொழி இன்னும் பேசுகிறாங்க இல்லைங்களா? கன்னடத்தில் பேசுகிறாங்க. அந்த துளுவ நாட்டுக்கு போய் அங்கேருந்து ஆட்சி செய்திருக்கார். சமணத்தை பற்றி ஆய்வு செய்ததற்கு சிரவணபலிகுளம் போயிருக்கார். அவருடைய நூல்களை வெளியிடுறதுக்கு அப்போ இருந்த சமண சங்கங்கள் அவருக்கு முழு உதவி பண்ணியிருக்கு. அதில் முக்கியமாக ஒரு சிலரை அவரே குறிப்பிடுறார். டிஎஸ் ஸ்ரீபால்னு ஒருத்தர் குறிப்பிடுறார். பிராணி மித்ரா ஜீவபந்து ஸ்ரீபால்னு ஒருத்தர் குறிப்பிடுறார். இவங்களெல்லாம் குறிப்பிட்டு அவர்களெல்லாம் எனக்கு உதவி செய்ததுனால சமணத்தை பற்றிய, சமண ஆகமங்களை பற்றிய ஞானத்தை முழுமையாக என்னால் தெரிந்து கொள்ள முடிந்ததுன்னு யார் யாரெல்லாம் அவருக்கு உதவி பண்ணாங்களோ அத்தனை பேரும் எழுதுறார் சார். அதுதான் ஒரு நட்பு. இப்போலாம் என்னன்றாங்க, யார் உதவி பண்ணாங்கிறதெல்லாம் பெருசாக எழுதுறது கிடையாது. எந்த நூல் உதவி பண்ணிச்சுன்னு நம்ம ஃபுட் நோட்டில் கூட அதை காமிக்கிறது கிடையாது.
அது நம்முடைய நூலை நம்முடைய கருத்தாக மாற்றி எழுதுறது தான். இப்போ பிஹெச்டி ஆய்வுலாம் எந்த அளவுக்கு ஒரு உழைப்போடு நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, தகவல் திரட்டாக தான் இருக்குது. தகவல் திரட்டு அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஆய்வு செய்கிறோம்னா இதற்கு முன்னால் நடந்த ஆய்வை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் நம்முடைய ஆய்வு. இப்போ சிலப்பதிகாரத்தில் வரிப்பாடல்களை பற்றி ஆய்வு செய்கிறேன்னா இதுவரை வரிப்பாடல்களை பற்றி யார் ஆராய்ச்சி செய்தார்களோ அதற்கு அடுத்த நிலைக்கு நம்முடைய ஆய்வு கொண்டு செல்லணும். அதான் உண்மையான ஆய்வு. வரிப்பாடலை பற்றி 10 பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, அது அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு நாம் ஒரு ஆய்வாக அதை நிறைவேற்றிடக்கூடாது. ஆகவே மறைந்து போன தமிழ் நூல்களை படிக்கும்பொழுது இவரை போல தமிழை ஆய்ந்த அறிஞர்கள் இனி இந்த தமிழுக்கு கிடைப்பார்களா என்பது சான்று. மலை முகட்டில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை ஏறி நின்று ஆய்வு செய்திருக்கிறார், படியெடுத்திருக்கிறார். இப்பொழுது மறைந்து போன தமிழ் நூல்களிலே அவர் படியெடுத்த கல்வெட்டுகள் இல்லை. காரணம் என்னன்னா கல்குவாரியாக மாறிவிட்டது. திருப்பரங்குன்றம் இப்போ எத்தனை இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு பார்த்துருக்கீங்களா? அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள், சமண திருமேனிகள், படுக்கைகள் அத்தனை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார். மயிலாப்பூரை பற்றி மிக அற்புதமாக ஆய்வு செய்திருக்கிறார். ஏன்னா அவர் சொந்த ஊர். கபாலீஸ்வரர் கோவில் நமக்கு மிக அற்புதமான ஒரு ஈஸ்வரனுடைய கோவில். அவருக்கு ஏன் சார் கபாலீஸ்வரர்னு பெயர் வந்தது? கபாலி கூட்டல் ஈஸ்வரர். கபாலம்னா என்ன? மண்டை ஓடு. மண்டை ஓட்டை கையில் ஏந்திய ஈஸ்வர பெருமான். அதனால கபாலி ஈஸ்வரர், கபாலீஸ்வரர் மிக புகழ்பெற்ற ஒரு அற்புதமான கோவில், தொன்மையான கோவில். அந்த கபாலீஸ்வரர் கோவிலோடு பிரசித்தி பெறும்போது அங்கே மயிலை என்ற இடத்திலே, மயிலாப்பூரிலே நேமிநாதருடைய கோவிலும் இருந்திருக்கிறது. மயிலை நேமிநாதர் கோவில் இருந்திருக்கிறது. மயிலை நேமிநாதர் பதிகம் என்ற ஒரு நூலை அவர் ஆய்வு செய்து வெளியிட்டிருக்கிறார். மயிலை நாதர் என்றே ஒரு உரையாசிரியர் இருந்திருக்கிறார். அவருடைய உரையை பூரா பதிவு செய்திருக்கிறார். அப்போ ஒரு இடத்துல சொல்றார், மயிலையில் இருந்த நேமிநாதர் கோவில் நிலமும் கபாலீஸ்வரர் கோவில் நிலமும் கிறித்துவ கோயில்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதுன்னு எழுதுறார். அப்போ அங்க இருந்த சர்ச் அதன் பிறகு வந்ததுன்றதுனால அப்படி நிலங்களும் கோவில்களுடைய அழிப்பும் நடந்திருக்கலாம்ன்றது அவருடைய ஆய்வு. மயிலாப்பூரில் இருந்து 2 சிலைகள் வந்தவாசிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலே சமண கோவிலே நேமிநாத தீர்த்தங்கரர் அங்கே கொண்டு போய் வச்சிருக்காங்க. எப்படின்னா அங்கே கடல்கோள் நடக்க போதுன்னு அவர்களுடைய கனவில் வந்ததாகவும் அங்கிருந்த மயிலை நேமிநாதர் கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களை எடுத்துக்கொண்டு பத்திரப்படுத்துவதற்காக வடார்காடு மாவட்டத்திற்கு கொண்டு சென்றதாக ஒரு சமண செவிவழி செய்தி இருக்கிறது. மயிலை என்பது அந்த காலத்திலே திருவள்ளுவருக்கான ஒரு கோவில் இருந்திருக்கிறது, கபாலீஸ்வரர் கோவில் இருந்திருக்கிறது, மயிலை நேமிநாதர் கோவில் இருந்திருக்கிறது. இதுதான் பழைய கோவில்கள். ஆனால் கடல் கோளினால் இவை அனைத்தும் மாற்றப்பட்டிருக்கிறது. எஞ்சி இருக்கக்கூடிய சக்தி பெற்ற நமது கபாலீஸ்வரர் கோயில் இன்றளவும் சிறப்பாக அங்கே இருக்கிறது. சமணர்கள் அந்த கோவிலை பிரித்து அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பாக வைத்து விட்டார்கள். அதில் சமணனுடைய தலைமையிடமாக இருக்கக்கூடிய சிற்றாமூர் என்று சொல்லக்கூடிய திண்டிவனத்திலிருந்து செஞ்சி செல்லக்கூடிய பகுதியிலே சிற்றாமூரிலே பகவான் நேமிநாதர் அங்கு இருக்கிறார். அந்த நேமிநாதர் எங்கிருந்து வந்தார் என்று சொன்னால் மயிலை நேமிநாதர். அப்படி இடம் பெயர்ந்து இருக்கிறது. காஞ்சி காமாட்சி அம்மனுடைய கோவிலில் 2வது சுற்று பிரகாரத்தில் ஒரு சமண கல்வெட்டும் சமண சிற்பமும் இருந்திருக்கிறது. அதை ஆய்வு செய்திருக்கிறார். இப்படி சைவம் வைணவமாகவும் வைணவம் சமணமாக எங்கெல்லாம் மாற்றம் நடந்திருக்கிறதோ அந்த இடத்திற்கெல்லாம் சென்று உண்மையை உள்ளவாறு ஆய்வு செய்திருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற அறிஞராக மயிலை சீனி வெங்கடசாமி திகழ்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதில் அவர் எழுதின நூல்களில் சமயம் வளர்த்த தமிழ் அதான் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சமயம் எப்படியெல்லாம் எந்தெந்த சமயம் எப்படி தமிழை வளம் கண்டு கொண்டது, தமிழுக்காக எத்தனை நூல்களை எழுதியது, அதை பூரா எழுதுகிறார். இதில் இன்னும் ஒன்று, ஜீவக சிந்தாமணியில் காந்தர்வ தத்தியார் இளம்பகம்னு ஒன்று இருக்குது. காந்தர்வ தத்தியார் இளம்பகம் முழுக்க முழுக்க இசை வெளிக்கெடுத்தக்கூடிய ஒரு இளம்பகம். காந்தர்வதத்தையை ஜீவகன் இசையிலே வீணை போட்டியிலே வென்று மனம் முடிக்கிறான். அந்த இசையினுடைய நுணுக்கங்களை எல்லாம் தன்னுடைய நூலிலே காந்தர்வதத்தியார் இசை நூல்னே ஒரு நூல் எழுதியிருக்கார்.
அப்ப இசையில் வல்லவராக இருந்திருக்கிறார், கல்வெட்டிலே வல்லவராக இருந்திருக்கிறார், உரை நூல்களிலே வல்லவராக இருந்திருக்கிறார், சிற்றிலக்கியங்களிலே வல்லவராக இருந்திருக்கிறார். அவர் தொடாத துறையே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு தமிழ் நூல்களை முற்றும் உணர்ந்தவதனால்தான் 60 ஆண்டு காலம் அவர் தமிழ் பணி செய்திருக்கிறார். அவருடைய நூல்களை பொக்கிஷமாக தமிழ்நாடு அரசு நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. அதான் முக்கியம். மயிலை சீனி வேங்கடசாமியினுடைய நூல்கள் அத்தனையும் நாட்டுடைமையாக்கியாச்சு. அதுவே மிகப்பெரிய ஒரு சிறப்பு அவருக்கு. எது சார்? அது சொன்னேன் சார், இதோ சொல்றேன். அகப்பொருள் நூல் 32, புறப்பொருள் நூல்கள் 9, காவிய நூல்கள் 9, ஏனைய நூல்கள் 67, இசைத்தமிழ் நூல்கள் 10, நாடகத்தமிழ் நூல்கள் 24, இலக்கண நூல்கள் 45, பெயர் தெரியாத நூல்களும் பிற நூல்களும் 4 என கிட்டத்தட்ட 200 நூல்கள் அவர் மறைந்து போன நூல்களாக கண்டுபிடித்திருக்கிறார். அதன் மூலமாக கிடைத்த செய்யுள்களுடைய எண்ணிக்கை சற்றேறக்குறைய 1000 செய்யுள்கள். இதில் ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, பண்டைய தமிழ் மக்கள் என்னென்ன இசைக்கருவிகளை பயன்படுத்தினாங்கன்னு ஒரு செய்யுள் எழுதியிருக்காங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 25 இசைக்கருவிகளை மட்டும் வைத்த ஒரு பாடலாக அவர் கொடுத்துருக்காரு. 25 இசைக்கருவிகள். அதில் முன்னுமைன்னு ஒன்று, அது சிந்தாமணியில் சொல்லியிருக்கார். முன்னுமைன்னு. ஆமாம், பேரிகளை பற்றி சொல்லியிருக்கார், என்னென்ன பேரிகள் பயன்படுத்தினாங்கன்னு. இதை பூரா இவர் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கார் சார். எவ்வளோ அற்புதமான நூல்களை பற்றி சொல்லியிருக்காரு. இதில் முக்கியமானது தகடூர் யாத்திரை. தகடூர்ன்றது இப்போ என்ன ஊராக இருக்குது தெரியுங்களா? தர்மபுரி. இந்த தகடூர் யாத்திரை எந்தெந்த மன்னர்களுக்கு இடையில் நடந்த போரை பற்றி சொல்லுது. அதியமானுக்கும் சேரமான் நெடுமான் அஞ்சிக்கும் நடந்த போர் இல்லைங்களா? அதியமான் கடையேழு வள்ளல்களில் ஒருத்தர். சேரமான் நெடுமான் அஞ்சி போர் தொடுத்துட்டு வரான். அதியமான் அரண்மனைக்குள்ளே இருக்கான், வெளியே வரல. இதை சங்க இலக்கிய போர்களில் ஒரு விதமாக சொல்றார், உழிஞ்சை போர்னு சொல்றார். எவ்வளவு நுட்பமாக சொல்றார் பாருங்க. உழிஞ்சை போர். ஒரு மன்னன் படையெடுத்துட்டு வரானா இன்னொரு மன்னன் என்ன பண்ணணும்? எதிர்த்து போரிடணும். ஆனால் அதியமான் அரண்மனைக்குள்ளே இருந்ததாக பதிவு செய்கிறார். அந்த தகடூர் யாத்திரையை எழுதிய புலவர்களை பற்றி சொல்றார், அவர்களுடைய பாடல்களை பற்றி சொல்றார். அந்த தகடூர் யாத்திரையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தர்மபுரி தான் பழைய தகடூர், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை, இப்பவும் இருக்கு. அந்த தகடூர் யாத்திரையை வையாபுரி பிள்ளை என்ன சொல்லிட்டாருன்னா, பின்னாடி வந்த நூலுன்ட்டார் அவர். லேட்டா இந்த தகடூர் போர் எப்போ நடந்ததுன்னா கிமு 2ஆம் நூற்றாண்டில் நடந்திருக்கு. 2ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு போரை பற்றி எப்போ எழுத முடியும்னா அப்போ குறுகிய காலத்தில் தான் எழுத முடியும். அப்போ மயிலை சீனி வேங்கடசாமி சொல்றாரு, இது பிற்கால நூல்னு வையாபுரி பிள்ளை தவறுதலாக பதிவு செய்கிறார்னு. காய்தல் ஓத்தல் இல்லாமல் வையாபுரி பிள்ளை கோச்சிக்கிட்டா கூட கோச்சிக்கிட்டோம், ஆனால் உண்மையை சொல்லணும்னு இது சங்ககால நூல் அப்படின்னு நிறுவுறார். அதுக்கு சான்றுகள் சொல்றார். அதனால இப்படி தகடூர் யாத்திரையை பற்றி ராவ் சாஹிப் திரு எஸ் வையாபுரி பிள்ளையா இருந்தால் கூட, இவர் சாதாரண தமிழ் ஆசிரியராக இருந்தால் கூட உண்மையை உள்ளவாறு உரைத்த ஒரு ஒப்பற்ற ஆய்வாளர் அப்படின்னு இவர் சொல்றார். அதுபோல் கட்டபொம்மன் கதை, தேசுங்கராஜன் கதை, முத்துப்பட்டன் கதை, கான்சாய்பு கதை, இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு. இதில் முக்கியமானது என்னென்னா, புத்த ஜாதக கதையை முதல்ல நூலாக கொண்டாந்த ஒரு பெருமை மயிலை சீனி வேங்கடசாமிக்கு தான் சேரும். இப்படி அற்புதமான நூல்கள் எல்லாம் சொல்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா குணநூல்னு ஒரு நூலை சொல்கிறார் சார். குணநூல்னு ஒரு நூலை சொல்கிறாரு. இதெல்லாம் பற்றி ஆய்வு செய்தவர் இன்னொரு ஆச்சரியம் சார், கூத்தை பற்றி ஆய்வு செய்திருக்கார் சார். தெருக்கூத்தை பற்றி ஆய்வு செய்திருக்கார். இப்படி ஒரு தொடாத துறையே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு இசைக்கலைகளிலிருந்து, சிற்பக்கலையிலிருந்து, சொல் ஆய்விலிருந்து, உரை ஆய்விலிருந்து, இலக்கிய இலக்கண நூல்கள் ஆய்விலிருந்து, கல்வெட்டுக்களில் தொடங்கி, செப்பேடுகளில் தொடங்கி, சிற்பங்களில் தொடங்கி அவர் எல்லாவற்றையும் ஆய்வு செய்தவர். மன்னர்களுடைய ஆட்சி காலத்தையும் ஆய்வு செய்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு தமிழ் அறிஞர்
எப்படி இத்தனை விதமான ஆய்வுகளை முன்கொணர முடியும் என்று மிகப்பெரிய ஒரு வியப்பின் உச்சமாக இருக்கிறார் மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள். அவரை போன்ற தமிழறிஞர்களை நாம் படிக்க வேண்டும், தமிழை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும், தமிழினுடைய கொடைகளை வழங்கிய நல்லறிஞர்களை பாராட்ட வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ் வாழும் வளரும் என்று சொல்லி இது நேரம் வரை மயிலை சீனி வேங்கடசாமியினுடைய தமிழ் பணிகளை உங்களுடைய நினைவலைக்கு கொண்டு வந்த வாய்ப்பினை வழங்கிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை சார்ந்த தலைமை நூலகர் அம்மையார் காமாட்சி, ஐயா மணிகண்டன் போன்ற அற்புதமான நண்பர்களுடைய உதவியோடு இந்த நல்வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. என்னுடைய உரையை கேட்பதற்காக செவி கொடுத்த இளைஞர் முதல் பெரியோர் வரை அத்தனை நல்ல அறிஞர்களுக்கும் நன்றி பாராட்டி வாய்ப்பு வழங்கிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு எனது பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.